வணக்கம் மாணவர்களே, ஏமனிலிருந்து உங்கள் தரன். இது எங்களோட 21வது கருத்தியல் மன்றம், எங்களோட கருத்தரங்கம் பாட்டு 21வது அமர்வு. இந்த அமர்வு இதில் எங்களோட மாவீரர்கள் கண்ட கனவை எப்படி எப்படி ஈழத்தமிழராகிய நாங்கள் நிவர்த்தி செய்ய போகிறோம், எப்படி வேலை திட்டங்கள் செய்ய போகிறோம்ன்றதை நாங்கள் இன்றைக்கு கதைக்க போகிறோம். அதற்கு முதல் எங்களோட விடுதலைக்காண்டி தன் இன்னுயிரை எங்கள் மண்ணுக்காண்டி ஒப்படைக்க எங்களோட ஒப்பற்ற தியாக தீபம் திரிபண்ணாண்ட நினைவு நாட்களை நாங்கள் இப்போ ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதில் அவருக்கான பாடல் கதிரன் அடின பாடலை நான் உங்களுக்கு போடுறேன், கேளுங்கள். ஈழத்தாகமே எங்கள் அண்ணா, உயிரை தந்தாயே திலீபன். எங்கள் அண்ணா, உயிரை தந்தாயே திலீபன். வணக்கம். நெஞ்சம் மறந்திடுமோ எங்கள் தேசம், அண்ணன் திலீபனே எங்கள் தேசம். நெஞ்சம் மறந்திடுமோ எங்கள் தேசம், அண்ணன் திலீபனே எங்கள் தேசம். ஈழத்தாகமே எங்கள் அண்ணா, உயிரை தந்தாயே திலீபன் அண்ணா. நல்லூர் கந்தன் நிழலின் முன்னே தமிழினத்துக்காக நீயே, நல்லூர் கந்தன் நிழலின் முன்னே தமிழினத்துக்காக நீயே. எங்கள் திலீபனே எங்கள் தீபமே, உள்ளம் மறந்திடுமோ உங்கள் தியாகமே. எங்கள் திலீபனே எங்கள் தீபமே, உள்ளம் மறந்திடுமோ உங்கள் தியாகமே. பசி மருந்த பார்த்தீபா பாரதம் மூடியதே இதயம். பசி மருந்த பார்த்தீபா பாரதம் மூடியதே இதயம். ஈழத்தின் வலிகள் இங்கே தொடர்ந்ததே முள்ளிக்கரையே. ஈழத்தின் வலிகள் இங்கே தொடர்ந்ததே முள்ளிக்கரையே. எங்கள் ஈழமே எங்கள் திலீபனே, உம்மை மறந்திடுமோ எங்கள் தேசமே. எங்கள் ஈழமே எங்கள் திலீபனே, உம்மை மறந்திடுமோ எங்கள் தேசமே. ஈழத்தாகமே எங்கள் அண்ணா, உயிரை தந்தாயே திலீபன் அண்ணா. நல்லூர் கந்தன் நிழலின் முன்னே தமிழினத்துக்காக நீயே, நல்லூர் கந்தன் நிழலின் முன்னே
எங்கள் திலீபனே எங்கள் தீபமே உள்ள மறந்திடுமோ உங்கள் தியாகமே எங்கள் திலீபனே எங்கள் தீபமே உள்ள மறந்திடுமோ உங்கள் தியாகமே. வணக்கம் கதிர் அண்ணா. வணக்கம் கதிர் அண்ணா, கேட்குதா? வணக்கம் அப்பன், எப்படி சும்மா இருக்கிறீங்களா? உங்களோட சோமா இருக்கும், கொஞ்சம் தடிமன் மிச்சம்படி நல்ல சோமா இருக்கு. ஓகே, நீங்கள் சோமா இருக்கிறீங்களா? நாங்களும் சும்மா இருக்கிறோம். இன்றைக்கு நல்ல கிளைமேட், கொஞ்சம் வெயில் அடிக்குது, குளிரும் இல்லை. இதுதான் கடைசி சமர். இன்னைக்கு கடைசியே சமர் வந்து ரெண்டு கடைசி இதை வந்து காட்டுது. ஏழுங்காரும் கடைசி சமர் நினைச்சு கொண்டு இன்றைக்கு எல்லாரும் வழியால நிற்கிறோம். கொண்டாட இதுல சிட்டியில கூட வந்து வழியால கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டு இருக்குது. இனி விண்டர் தொடங்க போகுது. சமர் இறுதி சமர் வந்து என்ஜாய் பண்ணிடலாம். இதுலயே என்ன வந்து இந்தியன் கருத்தரங்கு இன்றைக்கு நாங்கள் 21வது அமருக்கு வந்திருக்கோம். கருத்தரங்கு தொடங்கி 21வது கருத்தரங்கையும் வந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதுல வந்து எங்கட மாவீரர்கள் கண்ட கனவை, அவர்கள் கண்ட கனவை வந்து நாங்கள் எவ்வாறு நிறைவேற்ற போறோம், என்ன வேலை திட்டங்கள் நாங்கள் செய்ய போறோம், அவர்கள் கனவை வந்து நிறைவேற்றது கண்ட உரையாடல் தான் இன்றைக்கான உரையாடல். அதற்கு முதலான இன்றைக்கு வந்து விஜயின 2வது மாநாடு, அந்த மக்கள் வெள்ளத்துல எம்ஜிஆருக்கு எப்படி மக்கள் வெள்ளம் கூடிச்சிடமோ அப்படி வந்து மக்கள் வெள்ளத்துல அதுக்கு எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு அரசியல்வாதிக்கு வந்து மக்கள் இவ்வளவு வெள்ளத்துல கூடி இருக்கணும்னா அது இப்ப வந்து விஜய்க்கு பின்னால அவ்வளவு கூட்டம் நிக்கிறேன்னு இவ்வளவு காலம் நான் 2009 அரசியல் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அதுல வந்து இந்த இதுலதான் காசு ஒன்றும் கொடுக்காமல் மக்கள் வந்து அப்படி திரண்டு போல கூட்டம் வந்து நிக்கிறது வந்து இப்ப எம்ஜிஆருக்கு பிறகு இப்ப விஜய்க்கு தான் இவ்வளவு கூட்டம் வந்திருக்குன்றது எந்த பார்வையில இருக்குது. நீங்கள் எப்படி அதை பாக்குறீங்களா? இது இதை பற்றி நாங்கள் நல்லது, நீங்கள் விழிப்போடு ஒவ்வொரு ஈழத்தமிழரும் பார்த்து கொண்டிருப்பதும் அரசியல் தலைமுறை சார்ந்த பிள்ளைகள் மிக தெளிவாக பார்ப்பதும் அது நல்ல விடயம். தொடர்ச்சியாக உற்று நோக்குங்கள். இதை பற்றி நாங்கள் வேறொரு தளத்தினூடாக நாங்கள் அதை பற்றி உரையாடிக் கொள்வோமா? நிச்சயமாக. இதுல வந்து நாங்கள் இன்று வைத்திருக்கின்ற தலைப்பு நீங்கள் மாவீரர் அவர்களினுடைய தலைப்பு என்பதால் நாங்கள் எங்களினுடைய அந்த புதல்வர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கௌரவங்களும் அந்த உணர்வையும் இன்று நாங்கள் எங்களுக்கு இருக்கின்ற இந்த நிமிடங்கள், அது 30 நிமிடங்களாக இருந்தாலும் சரி, 20 நிமிடங்களாக இருந்தாலும் சரி, அந்த உத்தமர்களுக்காகவே நாங்கள் உரையாடி கொண்டிருப்போம். இதுல வந்து நாங்கள் வந்து திருப்ப ஒரு விடயத்தை சொல்லியிருந்தோம். எங்கட மாவீரர்கள தியாகத்தை வந்து கையாளாதீங்கள், திருடாதீங்கள் திருப்ப நாங்கள் சொல்லி இருந்தோம். ஆனா மாறாக பலர் வந்து அதனை வந்து இந்தியாவில இருந்து எங்கட மக்களை வந்து திசை திருப்ப குழப்பி அடிச்சு செய்யக்கூடாத எல்லா இழிவேலைகளையும் செய்து ஈழத்தமிழர்களுக்காண்டி கதைக்கிறன்னு சொல்லி கொண்டு ஈழத்தமிழற்ற சாபத்தை வாங்கி கொண்டிருந்த ஒரு நபர், அவ்வளவு பாவத்தை ஈழத்தமிழர்கள் செய்த நபர் வந்து இந்த விடயத்துல இப்ப வந்து 2026 வரும்போதும் இப்ப 25 இந்த வருடத்துல வந்து நல்ல மக்களால வந்து கழுவி ஊத்தப்படுறாரு. அது வந்து ஈழத்தமிழர் சாபமா நாம் பாக்குறோம். அதை வந்து இந்த இதை வந்து நாங்கள் கடந்து போய் இப்ப வந்தோம்னா நாங்கள் எங்கட மாவீரர்களோட கனவை வந்து நிறைவேற்றதுக்கு நாங்கள் என்ன வேலை திட்டம் செய்ய வேணும்? கண்டிப்பா இது முக்கியமான ஒரு தருணத்துல வந்து நாங்கள் நிக்கிறோம். இது வடக்கு கிழக்காக இருந்தாலும் சரி, அல்லது வெளிநாடுகளில் வாழுகின்ற ஈழத்தமிழர்களாக இருந்தாலும் சரி, 17 ஆண்டுகள் நாங்கள் இன்று கடந்து நிற்கப் போகின்றோம். இதில் ஒரு உண்மை விடயம் என்று என்னவென்றால், நாங்கள் தொடர்ச்சியாக இந்த 21வது கருத்து அமர்வுக்கு முன் தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுடைய மறவர்களுடைய தியாகங்கள், எங்களால் தூங்க இயலாமல் இருக்கிறது, உணவருந்து இயலாமல் இருக்கின்ற கேள்விகளை நாங்கள் தொடுத்திருப்போம். ஆனால் நீங்கள் நேற்று எனக்கு அனுப்பிய அந்த பதிவை நான் பார்க்கும்போது எமக்குள் இருக்கின்ற அந்த வலிகளும் வேதனைகளும் இன்னும் ஈழத்தமிழர்களில் இப்படி பேசுகின்றார்கள் என்பது அன்று நீங்கள் அனுப்பிய அந்த இரவு விடியச்சாமம் அதை நான் பார்க்கும்போது
மிகவும் ஒரு உண்மையும் ஒரு நேர்மையும், நாங்கள் பேசுகின்றதை இவர்கள் எவ்வளவுதான் எம்மை விமர்சித்தாலும் இன்னும் எம்மை போன்று இந்த மாவீரர்களின் இலட்சியத்தை எப்படி கௌரவிப்பது என்பதற்காக இவர்கள் எல்லாம் ஊடகங்களில் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற அந்த சந்தோஷம் இன்று எனக்குள் பிறந்திருக்கிறது. நாம் பேசும்போது எம்மை எந்த அளவுக்கு இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பது ஒரு கேள்வி இருந்தது. ஏன் இன்னும் இவர்கள் பேசாமல் இருக்கிறார்கள் என்ற கேள்வி எல்லாம் இருந்தது. ஆனால் இவர்களும் அப்படியெல்லாம் பேசும்போது நீங்கள் என்னென்று ஈழத்தமிழர் உறங்குகிறீர்கள், எப்படி இந்த மாவீரர்களின் தியாகங்களை மறந்து உங்களால் கடந்து செல்ல முடிகிறது, இந்த மாவீரர்களினுடைய தியாகங்களுக்கு நீதியை பெறாமல் எப்படி உங்களால் ஒரு நிகழ்வு எல்லாம் செய்ய முடிகிறது என்று இன்று பல தமிழர்கள் அரசியல் சார்ந்தும் உணர்வுகள் சார்ந்தும் பேசும்போது உண்மையிலேயே நாங்கள் இப்போது மிக வீரியமாக நாங்கள் சரி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அப்போ அந்த தேவையின் நிமித்தம்தான் நீங்கள் இன்று வைத்திருக்கின்ற இந்த தலைப்பினுடைய கோணங்களும் அதனுடைய தியாகங்களினுடைய வலுவையும் எப்படி நாங்கள் பயன்படுத்த போகின்றோம் என்றால், இந்த 17 ஆண்டுகளிலும் எந்த இடங்களை நாங்கள் சரி செய்ய போகின்றோமோ அந்த இடத்தை ஏதோ ஒரு வகையில் பகைவனானவன் நிரப்பிச் செல்லுகின்றான். அதுதான் உண்மை. இந்த மாவீரர்களினுடைய கனவுகளை நாங்கள் சுமந்து செல்கின்ற போது அந்த கனவுகளை பகைவனானவன் உளவியல் ரீதியான சித்தாந்தங்களோடு எம்மை மேய்ந்து தள்ளுகின்றார்கள் என்பதுதான் உண்மை. அப்ப இதிலிருந்து நாங்கள் எப்படி விடுதலையாக போகின்றோம்? ஐக்கிய நாடுகள் சபைகளில் உலக தேசத்தில் இருக்கின்ற ஈழத்தமிழர் தங்களை ஒரு ஈழத்தமிழராக அடையாளப்படுத்தாமல் எங்களுடைய மாவீரர்களின் கனவை பெற்றுவிட முடியாது. ஐக்கிய நாடுகள் சபைகளின் ஊடாக இருந்தாலும் சரி, ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு முன் 2ஆம் உலகப் போரின் போது இருந்தாலும் சரி, இந்த உலகப்பரப்பில் விடுதலையானவர்கள் தங்களினுடைய அடையாளங்களோடே அவர்கள் விடுதலையை பெற்றிருப்பார்கள். உதாரணமாக பிரான்சினுடைய இராணுவம் படையெடுப்பு இருக்கிறது சுவிட்சர்லாந்துக்கு 1785 கால பகுதியெல்லாம் இப்படியான நடவடிக்கை இருந்தது. அவர்கள் தங்களை அடையாளப்படுத்தி கொண்டே வந்தார்கள். நாங்கள் ஒரு பிரெஞ்சு இராணுவமாக, ஒரு சுவிஸ் குடிமகனாக, இப்படி எல்லோரும் இந்த உலகப்பரப்பில் அப்படித்தான் வந்திருக்கின்றார்கள், வலம் வந்திருக்கின்றார்கள். அப்ப ஈழத்தமிழர்களும் 2009 வரை தாங்களினுடைய தேசம் ஈழம், தாங்கள் ஒரு ஈழத்தமிழன், எங்களினுடைய நிழல் அரசு, எங்களினுடைய தேசிய இராணுவம் என்கின்ற கோட்பாடோடு வலம் வந்தவர்கள் ஏனென்று துடைத்தெறியப்பட்டிருக்கிறார்கள் என்பது நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப அதுதான் நாங்கள் தொடர்ச்சியான கருத்தரங்குகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்போ உண்மையிலேயே நாம் இன்று எத்தனை முயற்சி செய்தாலும் எங்கே தோற்று நிற்கின்றோம் என்ற பார்வைகள் இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபைகளில் ஒரு பார்வைகளும் அந்த வேலை திட்டத்திற்குரிய வலுக்களும் ஒரு விதிமுறையும் இருக்கிறது. இப்ப அந்த விதிமுறைகளை நாங்கள் எப்படி பின்பற்றுகின்றோம், இதற்கு நாங்கள் எப்படி ஒரு அமைப்பை நாங்கள் தயார் செய்ய வேண்டும் என்று இன்று வரை நாங்கள் அதில் தோற்று நிற்கின்றோம். என்றால் ஐக்கிய நாடுகள் சபைகளை பொறுத்தளவில் ஒரு ஈழத்தமிழனாக, ஒரு ஈழத்தமிழனினுடைய ஒரு அமைப்பாக, ஈழத்தமிழர்களினுடைய வடக்கு கிழக்கில் வாழுகின்ற அத்தனை தமிழ் மொழியை பேசுகின்ற ஒரு ஒற்றுமை குரலாக நாம் பல செய்தியை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது, பல போராட்டங்களை செய்ய வேண்டிய தேவையும் இருக்கிறது. அதுதான் நாங்கள் தொடர்ச்சியாக சொல்வது என்னவென்றால், இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் இன்று நீங்கள் 70க்கு மேற்பட்ட அமைப்புகள் இருக்கிறீர்கள். கிட்டத்தட்ட 60 அமைப்புகளுக்கு மேற்பட்டவர்களினுடைய கடிதங்கள் ஐக்கிய நாடுகள் சபைகளில் தொடர்ச்சியாக ஏதோ ஒரு வகையில் வந்து கொண்டிருக்கிறது என்பதால் நாம் எந்த அடையாளத்தோடு நாங்கள் அதை சொல்ல வருகின்றோம்? அப்ப இந்த உலகப்பரப்பில் நாம் எமது அடையாளத்தை தொலைத்து விடக்கூடாது, எமது கலாச்சாரங்களை தொலைத்து விடக்கூடாது என்றால் இந்த தியாகிகளினுடைய அந்த மரபை நாங்கள் பின்பற்ற வேண்டும். இதுதான் அங்கே பகைவனுக்கு உள்ள மிக பெரும் ஒரு நுணுக்கமான விடயங்களாக நாங்கள் பார்க்கின்றோம்.
ஏனென்றால் எங்களுடைய மாமனிதர் அவர்கள் எப்போது எங்களுடைய மக்களுக்கு அவர் தெளிவுபடுத்திய விடயங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நாம் இன்று நம்முடைய தேசத்திற்காக இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளில் இருக்கின்ற ஒவ்வொரு அமைப்புகளாக இருந்தாலும் சரி, நாங்கள் அங்கே சென்று பார்க்கின்ற போது அவர்களிடம் உதவியை பெறுகின்றவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு அரசியல் தீர்வுக்காக அவர்களிடம் பல வழிகளையும் பல விதிமுறைகளையும் கேட்டுக்கொள்வதற்கு சென்றாலும் சரி, நாம் எமது அடையாளத்தோடு வர வேண்டும் என்பதுதான் எல்லோரும் குறிப்பிடுகின்றார்கள். அப்ப உலக தமிழர்கள் என்று நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு இந்த வரையறைக்குள் சிக்கப்பட்டு கொண்டு நான் ஒரு உலகத் தமிழனாக நான் ஐக்கிய நாடுகள் சபைகளில் என்னுடைய இந்த மடிந்த மாவீரர்களுடைய தியாகத்தை நான் பெற முடியாது. இதுதான் இங்கே இருக்கின்ற முக்கியமான விடயம். இந்த ஒவ்வொரு மாவீரர்களும் இலட்சியங்களோடு விதையாகியவர்கள் ஒரு ஈழத்தமிழன் என்கின்ற பதாதங்களோடும் அந்த நிழலரசிலும் அவர்கள் தங்களை விதியாக்கி கொண்டவர்கள். அப்ப இதை நாங்கள் தெளிவுபடாமல் எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்தாமல் உலகத்தில் வாழுகின்ற அரசியல் சில நுணுக்கமான காய் நகர்த்தலில் பகைவனினுடைய காய் நகர்த்தலிலும் நாங்கள் மூழ்கி கிடக்கின்றோம் என்பதுதான் உண்மை. எங்களுடைய ஈழத்தமிழர்கள் அந்த அடிப்படையில் எங்களுடைய ஈழத்தமிழர்களினுடைய அடையாளங்களை சிதறடித்து இந்த 17 ஆண்டுகளிலும் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம், நீதியை கோரிக்கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. அப்ப எது பலம் எது பலவீனம் என்பதை நாங்கள் முதலில் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் பிரிந்து நிற்பது பகைவனுக்கு, அதுதான் அவர்களுக்கு பலவீனமும் பலமான விடயமும் எமக்கு பலவீனமான விடயமுமாக நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப நாங்கள் ஒரு விடயத்தை சரி செய்வது, இப்ப இந்தியாவில் இருக்கின்ற எங்களுடைய அகதிகளாக சென்ற மக்கள் அங்கே வாழ்பவர்களும் பிற நாடுகளில் வாழுகின்றவர்களும் இந்த யூரோப் நாடுகளில் குடியுரிமை பெற்று பிள்ளைகளோடு அந்த நாட்டவர்களாக அதே கடவுச்சீட்டுகளோடு அடையாளங்களோடு வாழுகின்றவர்களும் என்று நாங்கள் கிட்டத்தட்ட 10 லட்சங்களுக்கு மேற்பட்ட ஈழத்தமிழர்கள் நாங்கள் இருக்கின்றோம். அப்ப எங்களுடைய அடையாளத்தை நாங்கள் எதற்கு ஒரு சுவிஸ் தமிழனாக, ஒரு கனடிய தமிழனாக எம்மை நாம் எதற்கு அடையாளப்படுத்த வேண்டும் என்பதுதான் இங்கே இருக்கின்ற பிரச்சனை. அப்ப உலக தேசம் எமது இலட்சியங்களை துடைத்தெறிகின்ற போது நாம் உலக தேசத்திற்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும், எனது அடையாளம் இது என்பது. இப்ப மாமனிதர் அவர்கள் தன்னுடைய அமைப்போடு இருக்கின்ற போது, அந்த நிழல் அரசோடு இருக்கின்ற போது, அது வேறொரு விடயம். ஈழத்தமிழர்கள், சுவிட்சர்லாந்தில் வாழ்பவர்கள், இளையோர் அமைப்புகள், மாணவர் அமைப்புகள், உலகத்தமிழர் பேரவை, இப்படி ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஆனால் அந்த அரசை தோற்கடித்த பிறகு நாம் இங்கே பல நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. எங்களுடைய மாமனிதருடைய கனவுகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் எங்களுடைய மாமனிதர் கற்றுத்தந்த விடயங்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதான் நான் குறிப்பிட்டு தொடர்ச்சியாக சொல்லுவது, உலக பரப்பிலும் உலக அரங்கிலும் நாம் போகும்போது ஒரு ஈழத்தமிழனாக நாம் செல்ல வேண்டும். அதுதான் எமது பாதுகாப்பும் எமது மிக பெரும் பலமுமாக இருக்கும். நாம் ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகளோடு எம்மை ஒரு உலகத்தமிழர்களாக காட்டிக்கொண்டு நாங்கள் எல்லோரும் தமிழ் மொழியை பேசுகின்றோம், எல்லோரும் தமிழர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் அப்படி அதற்குள் நின்றோம் என்றால் எங்களுடைய இலட்சியங்களில் இருந்து நாங்கள் துளைத்தெறியப்படுவோம். இப்ப உலகத்தமிழர் பேரவை என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் நிற்பதற்கும் ஒரு ஈழத்தமிழன் பேரவை என்று சொல்லிக்கொண்டு நிற்பதற்கும் இங்கே 2 தொனிப்பொருள்கள் இருக்கிறது. ஒரு ஐக்கிய நாடுகள் சபைகள் என்பதற்கு ஈழத்தமிழர்கள் நிற்பது அவர்களுக்கு நடந்த மனித உரிமை மீறல். அப்ப அவர்கள் நிற்பது அதற்கான நீதிகூறு. அப்ப நாங்கள் உலகத்தமிழர் பேரவையை வைத்துக்கொண்டு இதற்குள் நிற்கப் போகின்றோமா, அல்லது ஈழத்தமிழர்கள் பேரவையை வைத்துக்கொண்டு நாங்கள் நிற்கப் போகின்றோமா என்று அன்புக்குரிய அறிவார்ந்தவர்கள் நீங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஒரு காயை நகர்த்தி எமது பிரச்சனையை அங்கே பேசுகின்ற போது நாம் ஈழத்தமிழர்களாக அடையாளப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த உலக தேசம் 17 ஆண்டுகளாக நாங்களும் சிறையில் இருந்து வந்த பின் 2014 இந்த நொடி வரை நாங்கள் பார்ப்பது, எம்மை ஒரு இலங்கையராகவே எல்லோரும் பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள்.
ஆனால் பார்த்தால் புலத்தில் இருக்கின்றவர்கள் எல்லோரும் தங்களை ஒரு உலகத்தமிழர்களாக பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இந்த மாவீரனுடைய கனவை நாம் எப்படி சரி செய்ய போகின்றோம்? ஒரு தேசத்திற்காக மடிந்தவர்கள் அந்த வடக்கு கிழக்கு என்கின்ற கோட்பாட்டின் அடிப்படையில் உயிர்களை தியாகம் செய்தவர்களினுடைய நீதிகளை நாங்கள் எங்கே கூறப் போகின்றோம்? எப்படி அதை பெற்றுக் கொடுக்க போகின்றோம் என்றால் நடவடிக்கை இருக்கிறது. அப்ப நாங்கள் எல்லாத்தையும் இதை பார்க்க வேண்டும் என்றால் இந்த விடுதலை பெற்ற நாடுகள் எல்லாம் தங்களை எப்படி அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அதில் ஒன்றுதான் நான் கடந்த 2 நாட்களுக்கு முன்னும் குறிப்பிட்டிருப்பேன். ஐக்கிய நாடுகள் சபைகளில் எதற்காக அரபு மொழியை கூட கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லியிருப்பேன். அப்ப அவர்கள் அந்த 26 நாடுகளில் அரபு மொழியை பேசுகின்றார்கள் என்ற தொனிப்பொருளின் ஊடாக மட்டுமே அவர்கள் கொண்டு வந்து வைத்திருக்கின்றார்கள். அப்ப மொழிக்கு அங்கீகாரத்தை வழங்கிய இந்த ஐக்கிய நாடுகள் சபை ஒரு ஈழத்தமிழனினுடைய அபிலாசைகளை ஏன் கண்டுகொள்ளாமல் செல்கிறது? இதுதான் உண்மையான விடயம். இதை நாங்கள் எப்படி சரி செய்ய போகணும் என்று ஈழத்தமிழர்களை ஏமாற்றுவதற்காக இந்த எமக்கு 13வது திருத்தச் சட்டத்தை இந்தியா தரப்போகிறது, அல்லது சுவிட்சர்லாந்து எமக்கு சமஸ்தி தரப்போகின்ற பொய்வாதைகளை வைப்பார்கள். இப்ப நீங்க உண்மையிலேயே ஒரு அறிவார்ந்த சமூகம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த இலங்கையை பொறுத்தளவில் வடக்கு கிழக்கில் வாழுகின்ற மக்களினுடைய 13வது திருத்தச் சட்டத்தை உள்ளடக்கி இந்த இந்தியா தமிழர்களுக்கு முன்மொழிந்து அவர்கள் உண்மையிலேயே அவர்களுடைய நில அதிகாரம், பொலிஸ் அதிகாரம் கிடைத்து சென்றால் இந்தியாவினுடைய வரவுகளையும் அவர்களுடைய கொள்வனவுகளையும் அவர்களுடைய முதலீட்டையும் எப்படி ஈழத்தமிழர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு பார்வை இருக்கிறது. இப்போ உண்மையிலேயே இந்தியாவுக்கு தேவை இலங்கையில் அவர்களுடைய முதலீடுகளை அவர்கள் செய்ய வேண்டும். ஈழத்தமிழர்கள் இந்த அரசியலில் இருந்து அவர்கள் தோற்றுக்கொள்ள வேண்டும். எப்போது இதை கலைந்தறிந்து விட்டோம். நாங்கள் உண்மையிலேயே மிக தெளிவாக எமக்கு தெரியும், இந்தியா என்பதை நாங்கள் நினைத்து கொண்டிருப்பதும் ஒரு கொக்கு குளம் எப்ப வத்தும் நான் எப்போது மீனை கவிக்கொண்டு போவேன் என்ற எண்ணங்களோடு நாங்கள் வாழ முடியாது என்பதற்காகத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக எங்கள் மக்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம். எமது சுதந்திரம் என்பது ஐக்கிய நாடுகள் சபைகளில் இருக்கிறது என்பதை நாங்கள் சொல்லியிருந்தோம். ஏனென்றால் ஐக்கிய நாடுகள் சபை என்பது இன்று இந்த உலகப்பரப்பின் நீரோட்டத்தில் பல நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்றார்கள். ஒருபுறம் போர் நடந்தாலும் இன்று காசாவை எப்படி தனிநாடாக பிரிப்பது என்ற ஒரு வாக்கெடுப்பு கூட நடைபெற்றது, இந்த கிழமை நடைபெற்றது. அப்ப இப்படியெல்லாம் நின்று கொண்டு ஒரு மக்களினுடைய விடிவிற்காகவும் அங்கே இருக்கின்ற சிறார்களினுடைய விடிவிற்காகவும் பெண்களினுடைய உரிமைக்காகவும் என்று குரல் கொடுத்து நிற்கின்ற இந்த உலகப் பரப்பில் நாம் இங்கே தோற்று நிற்கின்றோம். இதைத்தான் நாங்கள் முதலில் பார்க்க வேண்டும். நாங்கள் எம்மை சரி செய்ய வேண்டும். ஈழத்தமிழர் எங்கள் மாவீரர்களின் கனவுகளை சுமந்து செல்ல வேண்டும் என்றால் எம்மை ஒழுங்குபடுத்த வேண்டும். அந்த ஒழுங்குபடுத்தலின் ஊடாகவே நாங்கள் எங்களுடைய இலட்சியத்தை பெற முடியுமே தவிர இல்லையேல் இப்படித்தான் நாங்கள் 16 ஆண்டுகளை கடந்து செல்ல போகின்றோம். இனி இப்ப நாங்கள் இருக்க போறது கிடையாது. மிகுதியான இந்த இளம் பிள்ளைகள் சும்மா தங்களுடைய காலங்களின் நேரங்களுக்காக தாங்கள் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் வந்து இப்படியே வாரதும் அவர்கள் போவதுமாகவே இருப்பார்கள். ஏன்னா அவர்களுக்கு இந்த அரசியலினுடைய மிக பெரும் நுட்பங்கள் என்பதை நாங்கள் முதலில் பார்க்க வேண்டும், விதிமுறைகளை பார்க்க வேண்டும். ஒரு மாணவன் சிறு வயதில் இருந்து எப்படி கல்வியை படிப்படியாக கற்றுக்கொண்டு தன்னுடைய ஒரு பொசிஷனுக்கு செல்லுகின்ற போன்றுதான் இந்த ஈழத்தமிழர்களினுடைய இந்த விவகாரம் என்பதும் படிப்படியாக நாங்கள் போக வேண்டிய இடங்கள் இருக்கிறது. நாங்கள் அதுதான் உங்களுக்கு தெரியும், நாங்கள் எங்களுடைய இந்த மிக பெரும் ஒரு நடவடிக்கையில் ஒன்றுதான் நாங்கள் இந்த பொது வேட்பாளரை கூட இந்த ஆண்டு போன ஆண்டு நிறுத்தியதற்குரிய விளக்கமும் அதுதான். இந்த ஆசியாவினுடைய பாதுகாப்பு அரசியல் தீர்வினுடைய கவுன்சிலிங் CHCAP என்று சொல்லப்படுகின்ற இந்த குழுவினரோடு, இந்த கவுன்சிலிங் குழுவினரோடு இந்த கல்விகளை திறன்பட கற்று அரசியல் நுட்பங்களை கற்ற மிக பெரும் ஜாம்பவான்கள் காட்டுகின்ற பாதைகளும்
உளவியல் நடவடிக்கைகளோடும் நாம் உலகத்தை திரும்பி அடிக்க வேண்டிய ஒரு செயல்பாடு இருப்பது என்பதையும் நாங்கள் தொடர்ச்சியாக அரியநேந்திரன் அவர்களை ஆதரியுங்கள், பல வேலை திட்டங்கள் எமக்குள் காத்திருக்கிறது என்பதும் சொல்லியிருப்போம். அதுபோல நாங்கள் கடந்த நேற்று கூட நாங்கள் பேசியிருப்போம். மோகன் பீரிக்ஸ் மேத்ரி அவர்களை நாங்கள் பேசியிருப்போம். 2024 அவர் ஒரு பொது சபையினுடைய உபதலைவராக வந்து 2024 உரையாற்றி எப்படி தோற்கடித்தார் என்ற விடயங்களை நாங்கள் பேசியிருப்போம். இதையெல்லாம் நாங்கள் புரிந்து கொண்டால்தான் எங்கே இந்த கதவு பூட்டப்படுகிறது, நாம் எப்படி அதை துறக்க வேண்டும் என்கின்ற ஆற்றலோடு நாங்கள் பயணிக்க முடியும். அதான் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த கருத்தரங்குகளை தெளிவுபட செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கு புரிந்த அளவு நாங்கள் செல்லுகின்ற பாதைகள் ஊடாகவும் நாங்கள் சந்திக்கின்ற மனிதர்கள் ஊடாகவும் இனம் எப்படி விடுதலையாக வேண்டும் என்கின்ற பல பரிமாற்றங்கள் இருக்கிறது. அந்த பரிமாற்றத்தின் முதல் படிதான் நாங்கள் சொல்லுவது, ஈழத்தமிழர்கள் ஒரு அணியின் கீழ் ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் வர வேண்டும். அது ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும். அது ஈழத்தமிழர்களுடைய அடையாளமாக இருக்க வேண்டும். அது ஒரு ஈழத்தமிழரினுடைய அரசியல் பேரவையாக, அல்லது ஈழத்தமிழரினுடைய ஒரு தலைமைச் செயலமாக, அல்லது ஈழத்தமிழர்களினுடைய ஒரு மனிதநேய செயல்பாட்டு சங்கமாக, அல்லது ஒரு செயலகமாக, இப்படி பல பதார்த்தங்களோடு இருந்து நாம் திரும்பி அடிக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. அப்ப இன்றும் அது எமக்கு இவ்வளவு காலமும் போயும் இனி நாங்கள் என்னத்தை உருவாக்கி செய்ய போகின்றோம் என்றால் இது சரியான தருணம். இப்ப நாங்கள் ஏற்கனவே 2015 இந்த பொறிமுறைகள் உள்ளக பொறிமுறைகள் வேண்டாம் என்பதும் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் என்று எம்மவர்கள் அரசியல்வாதிகள் நின்று அதை செய்து தோல்வி அடைந்தோம். அப்ப தோல்வி அடைந்து மீண்டும் ஐக்கிய நாடுகள் சபைகளில் கொண்டு வருகின்ற போதும் மீண்டும் அவர்கள் காய்களை நகர்த்தி கொண்டு போகின்ற போது அரசாங்கங்கள் தோற்கடிக்கப்படுகிறது எம்மை. அப்ப நாங்கள் இப்போது உலக தேசத்தில் நாம் எப்படி பயணிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப ஒவ்வொரு வருடங்களில் ஈழத்தமிழருக்காக ஒரு சேதி நடைபெறுகிறது என்றால் அந்த சேதியை நாங்கள் எப்படி பலமாக மாற்றிக்கொள்ள வேண்டும், எங்கே நாங்கள் பலவீனமாக இருக்கின்றோம் அதை எங்கே பலமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்வுகளையும் அரசியல் தத்துவங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இன்றும் அது ஒரு பெரிய விடயங்கள் அல்ல. இன்றும் நாங்கள் சரி செய்து கொண்டு போகும்போது இன்று இந்த 2025 செப்டம்பர் 8ஆம் தேதி 9ஆம் தேதியினுடைய அமர்வுகள் ஈழத்தமிழர்களினுடைய இந்த உள்ளக விசாரணைகளாக இருந்தாலும் சரி, அல்லது இதற்கு பொறுப்பு கூறி தாங்களே அங்கே ஒரு நல்லிணக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்கின்ற விடயங்களை சொல்லுவது போன்று தமிழர்களை பிரித்தறிகின்ற விடயங்களும், நான் நேற்று குறிப்பிட்டது போன்று கஜேந்திரகுமார் அவர்கள் வந்திருக்கின்ற விடயங்களும், அதே கஜேந்திரகுமார் வருகின்றதுக்கு முதல் 8ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் சபைகளினுடைய கடிதம் அனுப்பி வைத்திருக்கின்ற, சுவிஸ் அரசாங்கம் அனுப்பி வைத்திருக்கின்ற ஈழத்தமிழர்களுடைய வாழ்வியலையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்ப அந்த கடிதங்களில் அவர்கள் குறிப்பிடுகின்ற போன்று பயங்கரவாத தடை சட்டத்தை எடுக்க வேண்டும், அவர்கள் இன்னும் எடுக்கவில்லை என்று சொல்லுகின்றதும் இதே இந்த சுவிட்சர்லாந்து அதற்குரிய அவர்கள் ஒரு 70 ஆண்டுகளை பூர்த்தி செய்கின்ற போது அதை எப்படி அவர்கள் பயன்படுத்தி இருக்க வேண்டும் என்பதும் நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப நாங்கள் எங்களுடைய மக்களை காப்பாற்ற வேண்டும், எங்களுடைய மாவீரர்களுடைய தியாகங்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் இன்று நாங்கள் உலகப் பரப்பில் எம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்பதால் தான் நாங்களும் எங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் மீண்டும் நாங்கள் ஓட வேண்டிய ஒரு தேவை இருப்பதால் நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். அப்ப இந்த சத்தியங்களை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். மாவீரர்களினுடைய கனவுகளை நாங்கள் நினைவாக்க வேண்டும் என்றால் நாங்கள் பாதைகளை உருவாக்க வேண்டும். எங்கே எமக்கு சமமான பாதைகள் இருக்கிறது, அந்த பாதையின் ஊடாக போய் நான் இதை அடைய வேண்டும் என்கின்ற நுட்பமான விதிமுறைகள் இருக்கிறது. அப்ப ஏற்கனவே 17 ஆண்டுகளை நாங்கள் கடத்தி விட்டோம் என்கின்ற அது ஒரு பெரும் கனவுகளோடு நின்றவர்கள் அனுபவ ரீதியாக தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்ப இன்றும் தங்களை ஒரு புதுவிதமாக ஒரு ஈழத்தமிழனினுடைய அடையாளங்களோடு போகும்போது உலக பரப்பில் ஒரு மிக பெரும் ஒரு வல்லமையோடு நாங்கள் எங்களிடம் இருக்கின்ற எல்லா அமைப்புகளையும் ஈழத்தமிழனினுடைய அடையாளமாக மாற்றிக்கொண்டு இந்த ஐக்கிய நாடுகளில் நாங்கள் திரும்பி அடிக்கின்ற போது இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் இந்த ஐக்கிய நாடுகளில் சபைகளினுடைய உறுப்பு நாடுகள், இந்த 193 உறுப்பு நாடுகளும் 191 உறுப்பு நாடுகளும் இவர்கள் ஒரு பெரும்
எதிர்பார்ப்போடு ஒரு மிக பெரும் ஒரு வல்லமையை இவர்கள் ஈழத்தமிழர்கள் கையாளுகின்றார்கள் என்று சொல்லுவார்கள். அப்ப அவர்கள் ஈழத்தமிழர்களாக தங்களை பிரகடனப்படுத்துகின்ற போது அவர்கள் தனி நாடாக தனி கோரிக்கையோடு நிற்கப் போகின்றார்கள். சமஷ்டி அல்லது அவர்களினுடைய சுயநிர்ணய உரிமையில் இருந்து இவர்கள் ஒரு வேறொரு பாதைக்கு செல்ல போகின்றார்கள் மீண்டும் என்ற செய்தியை நாங்கள் சொல்லுகின்ற போதுதான் எங்கள் மாவீரர்களுடைய கனவுகள் நினைவாகப்படும். அதை நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லுவோம் என்னவென்றால், புத்திசாலியோடு எங்கள் இனத்தை கொண்டு போக முற்படுங்கள். நாங்கள் அரசாங்கம் எங்களுக்கு அதை தருவார்கள் இதை தருவார்கள் என்பது இங்கே முக்கியம் அல்ல. இங்கே மடிந்தவர்களினுடைய கனவுகளை நாம் சரி செய்ய வேண்டும். இங்கே ஒரு கனவோடு விதைந்தவர்களினுடைய அந்த நாட்களையும் நேரங்களையும் நாம் வீணடித்து சென்று விட முடியாது. அவர்கள் எமக்காகவே அவர்கள் மடிந்தவர்கள், அவர்கள் வேறு யாருக்காகவும் மடிந்தவர்கள் அல்ல. அப்ப எல்லாத்தையும் நாங்கள் சரி செய்ய வேண்டும் என்றால் எம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நாங்கள் முதலில் புரிந்தால்தான் அது ஒரு மிக பெரும் கருத்தாடல்களாக இருக்கும். இப்ப நாங்கள் மீண்டும் சொல்லுவது எங்களுடைய மக்களுக்கு அதுதான், முதலில் புலத்தில் ஒரு அணியை திரட்டுங்கள். அதான் நான் சொல்றேன், எல்லோரும் நீங்கள் இன்று நாங்கள் எப்படியெல்லாம் பிரிந்து நிற்கலாம், ஆனால் ஒரு சமூகத்தில் நீங்கள் ஒவ்வொரு அமைப்பும் வைத்திருக்கின்ற நீங்கள் இதை உடன் சரி செய்ய முடியும். இப்ப நாங்கள் மீண்டும் இந்த அமைப்புகளுக்கு சொல்வதுதான், நீங்கள் இந்த புலத்தில் இருக்கின்ற அமைப்புகள் உடன் சரி செய்யுங்கள். எல்லோரையும் ஒன்று கூடல் ஒன்று ஏற்படுத்தி ஒவ்வொரு நாடுகளிலும் இருந்து ஒவ்வொரு கிளைகளிலும் இருந்து அதை சரி செய்யுங்கள். சரி செய்து ஈழத்தமிழர்களுடைய சார்பில் இருக்கின்ற அரசியல் பிரமுகர்களையும் ஆய்வாளர்களையும் கூப்பிட்டு நாங்கள் எப்படி இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளின் பாதைகளை திறந்து அதை சரியாக இனியாவது அடுத்த தலைமுறையிடம் கடத்த வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், இதை கற்பியுங்கள். இல்லையில இங்கே மாவீரர்களுடைய தியாகங்கள் தோற்கடிக்கப்பட போகிறது. இதைத்தான் இன்றைய அரசாங்கம் மிக நுட்பமான முறையில் செய்து கொண்டிருக்கிறது. இந்த மாவீரர்களுடைய தியாகங்களை எப்படி தோற்கடிக்க வேண்டும் என்று எம்மவர்களும் எம்முடைய இந்த வடக்கு கிழக்கிலும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் மீறி நாங்கள் எழும்பி எங்களுடைய இந்த மாவீரரின் கனவை நான் நினைவாக்குவேன், என்னுடைய நேரங்களையும் காலங்களையும் ஏதோ ஒரு வகையில் நான் இதற்கு சரி செய்வேன் என்று ஒற்றுமைப்பட்டு நாங்கள் நிற்கின்ற போது ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பதும் இங்கே நாங்கள் இவர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம். அதே போன்றுதான் எங்களுடைய வடக்கு கிழக்கில் நாங்கள் புலத்தில் இருக்கின்ற மக்கள் புலத்தில் சரி செய்யாமல் வடக்கு கிழக்கில் சரி செய்து விட முடியாது. அதை தெளிவுபடுங்க முதல். அப்ப நாங்கள் ஏன் தொடர்ச்சியாக இங்கே சரி செய்யுங்கள் என்று மீண்டும் மீண்டும் சொல்வதற்குரிய காரணம், இலகுவாக எங்களால் வடக்கு கிழக்கை சரி செய்ய முடியும் தமிழர்களை. அதுக்கு புலத்தில் இருக்கின்ற ஒரு பெரும் ஆயுதமாக நாங்கள் திரளுகின்ற போது எங்களுடைய மண்ணில் இலகுவாக அவர்களை சரி செய்து கொள்வார்கள் என்றால் தெரியும். புலத்தில் எல்லோரும் சரி செய்து விட்டார்கள், ஒரு அணியின் கீழ் நிற்கின்றார்கள், நாம் பாய் திறந்தால் எம்மை தூக்கி எறிவார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். அப்ப நாங்கள் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இப்போது எமக்கு அல்ல. நாங்கள் இங்கே புலத்தில் முதல் சரி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் புலம் என்பதுதான் எமக்கு பலம், எமது கௌரவம். அது இன்று எல்லோரும் ஐக்கிய நாடுகள் சபைகளை பற்றி எங்களுக்கு ஒன்றும் தரலை, எது தரும். நாங்கள் இன்றைக்கு உயிரோடு சிங்களவர்கள் இந்த போர் முடிந்த பிறகு 2009க்கு பிறகு ஒரு ஈழத்தமிழன் அந்த பூமியில் இன்று வளர்ந்து கல்வியை கேட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்று அவன் ஒரு 2 குழந்தைகளுக்கு தந்தையாக தாயாக இருக்கிறார்கள் என்றால் அது இந்த ஐக்கிய நாடுகள் சபைகள் உடைய பார்வைதான். இல்லாட்டி அவர்கள் எப்பவோ கடத்தி கொண்டு போயிருப்பார்கள், எப்பவோ அவர்கள் அடைத்து வைத்திருந்த அந்த கம்பி கூட்டுக்குள் இருந்த அகதிகளான முத்திரை குத்தப்பட்டு சொந்த மண்ணிலே கம்பி வேலிகளுக்குள் இருந்த போது எத்தனை இளையோர்கள் அங்கே கடத்திப்பட்டு சென்றது போல் மிகுதியானவர் சென்றிருப்பார்கள். அப்ப புலத்தில் இருந்த மக்கள் மிக பெரும் எழுச்சியாக போராடுகின்ற போது அந்த வலுதான் அங்கே அவர்களை காப்பாற்றி வைத்தது. இன்று இந்த அரசு வரலாம், அல்லது இந்த அரசுக்காக இவர்கள் யாழ்ப்பாணத்தில் 3 அமைச்சர் 4 சீட்டை கூட இவர்கள் கொடுக்கல். இவர்களுடைய அது முட்டாள்தனமான அரசியல். அப்ப பகைவன் எம்மை தோற்கடிப்பதும் ஐக்கிய நாடுகள் சபைகளினால் நாம் எப்படி எங்களுடைய உறவுகள், எங்களுடைய சித்தப்பா பெரியப்பா சித்தி பெரியம்மா, எங்களுடைய அண்ணன் தம்பி சகோதரங்கள் உயிரோடு இதுவரைக்கும் நிற்கின்றார்கள் என்றால் அந்த வலுவையும் அந்த பாதுகாப்பையும் வேலியாக கொடுத்தது ஐக்கிய நாடுகள் சபை. அதை நாங்கள் சொல்லுகின்றோம். எம்மை சுற்றி என்ன நடந்தது என்பதை நாங்கள் விழிப்போடு பார்க்காமல் அரசியலை கற்றுக்கொண்டு விடவும் முடியாது, எங்கள் மாவீரர்களின் தியாகங்களை நாங்கள் சரி செய்தவும் முடியாது. நாங்கள் விளக்கேற்றுவதாலும் அல்ல மாவீர நாள் வருவதாலும் அல்லது திலீபண்ணா அவர்களினுடைய இந்த நாள்களை நாங்கள் கௌரவிப்பதாலும் இங்கே எதுக்கும் அல்ல. அவர்களினுடைய
இந்த இந்த கௌரவத்தை நாங்கள் எப்படி சரி செய்வது? மாவீரர்களுடைய கௌரவம் என்பது எங்கே தேங்கி நிற்கிறது? அந்த விடுதலையில் தான் நிற்கிறது. அவர்கள் என்னத்தை எதிர்பார்த்தார்கள்? என் மண் விடுதலையாக வேண்டும், எனது அடுத்த தலைமுறையினுடைய ஒரு கோப்பு இங்கே இருக்க வேண்டும். அந்த சத்திய கோப்பை தான் நாங்கள் கேட்கின்றோம். அப்ப நாங்கள் அதற்கேற்றது போல் எம்மை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்கள் மாற்றிக்கொள்ள யார் என்று தயாராக இருக்கின்றீர்கள்? புலத்தில் இருக்கின்ற அமைப்புகள் நீங்கள் மாற்றிக்கொள்ள யார் இருக்கின்றீர்கள்? ஒரு அணி தேவைப்படுகிறது. நாங்கள் இன்று பல நடவடிக்கை செய்வதற்கு ஒரு அணி தேவைப்படுகின்றது. அதற்கு ஒரு செயலாளர் தேவைப்படுகின்றது, அதற்கு ஒரு தலைவர் வேண்டும், அதற்கு ஒரு பொருளாளர் ஒரு ஆள் வேண்டும், அதற்கென்று நமக்கென்று ஒரு ஊடகம் வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபைகளில் ஒரு ஈழத்தமிழனினுடைய ஒரு ஊடகம் தேவை. ஒரு நிரந்தர ஒரு பேச்சு. உங்களுக்கு தெரியும், இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளில் நின்று கொண்டே தன்னை வளர்த்து கொண்ட சகோதரர் லங்காசிரியை நடத்துகின்றவர் இன்று அவரினுடைய செயல்படை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும். நாங்கள் சிறைகளில் இருந்து வந்த பிறகு அவரினுடைய குரலை ஒதுக்கும். எங்க பார்த்தாலும் தமிழ் 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 என்று கொண்டே இருப்பேன். அவருடைய நேர்காணல் தான் தொடர்ச்சியா போகும். ஆனால் இந்த ஜேவிபி வந்த பிறகு அவருடைய தளங்களை போய் பாருங்கள். ஜேவிபி அரசாங்கம் எப்போது பிரச்சாரத்தை தொடங்கினார்களோ, இலங்கையில் எப்போது இந்த ஜனாதிபதி தேர்தல் வந்ததோ, அவருடைய டைட்டில் அத்தனையும் பாருங்கள். இந்த நொடி வரை ஈழத்தமிழருக்கு என்ன நடக்கிறது, உரிமைகளுக்கு என்ன நடக்கிறது, ஐக்கிய நாடுகள் சபைகளில் போன பயல்களுக்கு என்ன நடந்தது, வந்த தீர்மானங்களுக்கு என்ன நடந்தது என்றதை மக்கள் மத்தியில் எடுத்து வைக்காத இந்த ஊடகவியலாளர்கள், இதே அரசியல் தலைவர்கள் இந்த மாவீரர்களையும் உங்களையும் எப்படி கௌரவிக்க போகிறார்? அவர்களுடன் சரி செய்ய முடியும். ஏன் சரி செய்ய முடியாது? இவ்வளவு சுயநலம் என்னத்துக்கு உங்களுக்கு? எங்களால் எதையும் சரி செய்ய முடியும். ஐக்கிய நாடுகள் சபைகள் என்பதும் ஒரு ஈழத்தமிழனினுடைய அடையாளமான, அவர்களினுடைய எப்படி ஒரு விடுதலை புலிகளினுடைய ஒரு ஒளிவீச்சு இருந்ததோ, அவர்களுடைய நிகழ்ச்சிகள் இருந்ததோ, எல்லாம் கற்பித்துக் கொடுத்தார்கள். எல்லாத்தையும் பார்த்து சகித்த இவர்களுடைய பெரியம்மாவும் பெரியப்பாவும் அம்மாவும் அப்பாவும் எதற்காக இவ்வளவு மௌனம்? இந்த பிள்ளைகளுக்கு எதை இவர்கள் கற்பிக்கின்றார்கள்? வரலாற்றை அவர்களுக்கு இப்படி செல்லுங்கள், இதை உங்கள் முன்னோர்கள் செய்தார்கள் என்று சொல்லி இருந்தால் இந்த 17 ஆண்டுகளிலும் நிற்கின்ற இளையோர்கள் அதை சரியாக எடுத்துக்கொண்டு செல்வார்கள். இப்ப உண்மையிலேயே கண்டவர்கள் எல்லாம் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் இருந்து கொண்டு தேவையில்லாத விடயங்களை செய்கின்றார்கள். முதலில் ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் நாம் எப்படி உள்பட வேண்டும், அங்கே இந்த அமர்வுகளை நாங்கள் எப்படி சரி செய்ய வேண்டும், இதற்கு எது பலமான விடயங்களை நாங்கள் கொண்டு வந்து இறக்க வேண்டும் என்கின்ற ஒரு யுக்தி இல்லாமல் நீங்கள் போய் நிற்பதும், நாங்கள் போய் நிற்பதும், இன்னொருவர் போய் நிற்பதும் வீணடிக்கப்படும். அதத்தை நாங்கள் சொல்லுகின்றோம் என்னவென்றால், ஒரு அமைப்பு இருந்தால், ஈழத்தமிழர் புலம்பெயர்ந்த அமைப்பில் ஈழத்தமிழர்களினுடைய ஒரு தலைமைச் செயலகம் என்று வைப்போம். நாங்கள் ஈழத்தமிழர்களுடைய தலைமைச் செயலகத்துக்கு கீழ் ஒரு தொலைக்காட்சி, ஒரு ஒரு இணையதளம், அதற்கென்று பொருளாதார செலவா எல்லாமே இருப்பார்கள். வருகின்ற நிதிகள் எல்லாமே அவர்கள் அங்கே வைப்பார்கள். உதாரணமாக நாங்கள் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு அனர்த்தம் நடக்கிறது என்றால், ஈழத்தமிழர்கள் அனர்த்த மையமா அல்லது ஒரு செயலகமா என்று நாங்கள் ஒன்றை உருவாக்குகின்றோம். அதனூடாக நாங்கள் ஒரு உதவியை செய்கின்றோம். எதற்கு இந்த சுவிஸ் தமிழ் மீடியா அது என்ன வைக்கின்றார்கள் என்றால், நான் பலவரை பார்த்து விட்டேன். ஈழத்தமிழர்கள் ஊடக சந்திப்பு, இந்த தொனிப்பொருள் ஏன் இல்லாமல் போகிறது? ஈழத்தமிழர்கள் என்று பெயரை சொல்லுவதால் இங்கே என்ன பிரச்சனை? எனக்கு அதுதான் புரியவில்லை. சுவிஸ் நாட்டில் பார்த்தீர்கள் என்றால், இன்றைக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் பொய்களை கூறுகின்றதும், ஏதோ இதை கற்றுக்கொண்டு அவர்கள் எங்களுக்கு தருவது போன்ற மாய கருத்துக்களை சொல்லுகின்றதையும் வெளியிட்டிருப்பார்கள். அவர்கள் வெளியிடட்டும், அது பிரச்சனை அல்ல. அது முக்கியமான செய்தி. அவர்களுடைய உண்மை முகமும் எமக்கு தெரிய வந்திருக்கிறது. அவருடைய பணியை நாங்கள் குறைத்து இடப்போடவில்லை, ஊடகங்களினுடைய பணிகளை. என்ன சொல்லுகிறோம் என்றால், நாங்கள் ஏன் ஒரு ஈழத்தமிழர்களினுடைய அடையாளமாக இவர்கள் கொண்டு வருகின்றார்கள் அல்ல. இவர்கள் வருமானம் போயிடுமா அல்லது என்ன பிரச்சனை இவர்களுக்கு? ஒரு ஈழத்தமிழர் பேரவை வைப்பதால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? உலகத்தமிழர்கள் பேரவை இருக்கட்டும். உலகத்தமிழர் பேரவை இருப்பதால் நாங்கள் மொழியை உலகமெங்கும் கொண்டு போகின்றோம், அது இருக்கட்டும்.
ஏன் ஈழத்தமிழர்கள் பேரவையோடு நாங்கள் உருவாக்கி கொண்டு இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் நிற்கக்கூடாது? ஈழத்தமிழர்களுடைய தலைமைச் செயலகம் என்று உருவாக்கி கொண்டு ஏன் நாங்கள் இதுவரையும் பயணிக்கவில்லை? விடுதலை புலிகளுடைய தலைமைச் செயலகம் வடக்கு கிழக்கில் தோற்கடிக்கப்படுகிறது 2009க்கு பிறகு. நீங்கள் ஏன் ஈழத்தமிழர்களுடைய ஒரு தலைமைச் செயலகத்தை இன்னும் உருவாக்காமல் இருக்கிறீர்கள்? ஒரு ஈழத்தமிழர்களினுடைய சிறுவர் பாதுகாப்பினுடைய செயலகத்தை ஏன் நாங்கள் இன்னும் உருவாக்கவில்லை? நாங்கள் எதை சரி செய்ய போகின்றோம்? இப்ப உலக பரப்பில் இருக்கின்ற சிறுவர்கள் பாதுகாப்பு இருக்கிறது, யூனிசெஃப் இருக்கிறது. சிறுவர்கள் பாதுகாப்பு அமைப்பு, அவர்கள் யூனிசெஃப் சிறுவர்கள் பாதுகாப்பு அமைப்பு. இவர்கள் தான் இன்று இந்த காசாவில் இளையோர்களை, இந்த சிறார்களினுடைய மருந்துகளாக இருந்தாலும் சரி, உணர்வுகளாக இருந்தாலும் சரி, அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு வேலை திட்டங்களும் செய்கின்றார்கள். நாங்கள் ஈழத்தமிழர்கள் ஏன் இப்படி தோற்று நிற்கின்றோம்? நாங்கள் எங்கே சரி செய்து எல்லாம் சரி செய்ய வேண்டிய தேவை இருக்கு. இங்கே எல்லாமே நாங்கள் பூர்த்தி செய்யாமல் இந்த மாவீரர்களுடைய தியாகங்களை நாங்கள் காப்பாற்றி விட முடியாது. அதான் ஈழத்தமிழர்களினுடைய மாணவர் அமைப்பு இல்லாமல் ஒரு வறுமையில் இருக்கின்ற வடக்கு கிழக்கில் இருக்கின்ற குழந்தையின் கல்வியை நாங்கள் பெற்றுவிட முடியாது. எல்லாத்தையும் கண்டவர்கள் எல்லாம் அப்படித்தான் செய்வார்கள். அந்த குடும்பத்தை எடுத்து படத்தை போட்டு அவர்களை அவமதித்து, அவர்கள் வயதாகி இப்ப நிறைய புள்ளியல் பல்கலைக்கழகம் போய் வந்துட்டுகள் பார்த்தால் பல காணொளிகள் யூடியூப்பில் கிடக்கிறது. சரி, அதில் பார்க்கும்போது ஒரு பட்டங்களோடு வருகின்ற போது அதை மறக்க கூடாது என்றால் தொடர்ச்சியான அடையாளமாகவே இருக்கிறது. அப்ப நாங்கள் அதான் சொல்லுகின்றோம் என்றால், ஏன் புலத்தில் நாங்கள் இதை சரி செய்கின்றோம் இல்லை? என்னதான் பிரச்சனை எமக்கு? அப்ப எல்லாரும் சுயநலத்தோடு வாழ்கின்றார்கள். எங்களால் ஒரு அமைப்பை சரி செய்ய முடியும். ஈழத்தமிழர் பேரவையாக இருந்தாலும் சரி, அல்லது ஈழத்தமிழர் தலைமைச் செயலகமாக இருந்தாலும் சரி, எங்களை தயார்படுத்தி நாங்கள் செய்ய முடியும். இங்கே ஒரு புது அமைப்பை தொடங்குவது முக்கியமல்ல. இருக்கின்ற அமைப்பை நாங்கள் சரி செய்ய நினைக்கின்றோம். நாங்கள் மீண்டும் இந்த ஊடகங்கள் மூலம், தரனவர்களின் ஊடாக நாங்கள் மீண்டும் இந்த புலத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு பெரும் செய்தியை சொல்லுகின்றோம். இந்த ஆண்டோடு நீங்கள் ஈழத்தமிழர்கள் என்ற பதாகங்களை நீங்கள் கொண்டு வராமல் விட்டீர்கள் என்றால், அதுக்கு பிறகு நீங்கள் கதிரண்ணா தொடர்ச்சியாக சொல்லியிருப்பார், எந்த அமைப்பும் உருவாக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை, நாங்கள் உருவாக்கவும் மாட்டோம், இருப்பதை சரி செய்வதே எமது நோக்கம் என்று சொல்லியிருக்கின்றோம். அதுதான் நாங்கள் தமிழரசி கட்சியை உடைத்து நிற்கின்ற போதும் சிறைகளில் இருந்து வந்து மிக பெரும் போராட்டங்களை செய்திருப்போம். அவர்களோடு மிக பெரும் பாதாட்டங்களை எப்படி நீங்கள் இந்த தமிழரசு கட்சிகளை பிரித்தறிய நினைக்கலாம், சிங்களவர்களுடைய நிகழ்ச்சி நினைக்கலாம், அன்றை நாங்கள் சண்டை பிடித்திருப்போம். அப்ப அப்படிப்பட்ட நாங்கள் இங்கே அமைப்புகளை உருவாக்குவதற்கு நாங்கள் தயாராக அல்ல. அமைப்புகள் வச்சிருக்கிறவர் நீங்கள் அதை சரி செய்யுங்கள், இல்லையே நாங்கள் சரி செய்வோம். அதை நாங்கள் மீண்டும் சொல்லுகின்றோம். அது எங்களுக்கு பிழையாகிவிடக் கூடாது. ஒரு களமுனையில் நின்று போராடிய ஒரு சமூகம், விதையானவர்கள், அந்த தலைமைத்துவத்திற்கு செய்ய வேண்டிய நன்றி கடன்கள் எமக்கு இருக்கிறது. ஒவ்வொரு மாவீரருக்கும் செய்ய வேண்டிய கடமை ஒவ்வொரு ஈழத்தமிழனுக்கும் இருக்கிறது. அப்ப அவன் சரி செய்ய வேண்டும். நாங்கள் சொல்லுவது அதுதான். தொடர்ச்சியாக நாங்கள் இன்னொரு அமைப்பை உருவாக்குவதற்கு நாங்கள் தயாராக அல்ல. ஒன்று எல்லாத்தையும் களைந்தறிந்து ஒன்றி ஒரு குடையின் கீழ் நில்லுங்கள் என்ற வார்த்தை சத்தியம் மட்டும் எங்களிடம் இருந்து வரும். அதுதான் நமக்கு பலமாக நாங்கள் பார்க்கின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் உருவாக்கி கொண்டு போனோம் என்றால் இப்படியே போக வேண்டியதுதான். நீங்கள் உலகத்தமிழர் என்று சொல்லுவதற்கும் ஈழத்தமிழர் என்று சொல்லுகின்ற பதார்த்தத்தையும் ஒரு தடவை நான் சொல்லுகின்றது போல் செய்து போட்டு பாருங்கள். இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளில் நீங்கள் எங்கே என்றாலும் சரி, பொதுச்சபைக்காக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய இந்த ஒவ்வொரு நிறுவனங்களோடு நின்று வேலை செய்கின்ற பொது கட்டமைப்புகளோடு நின்று வேலை செய்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஈழத்தமிழன் என்ற தொனிப்பொருளில் உங்களோட கடிதங்களை நீங்கள் எழுதி பாருங்கள். அங்கே அது எவ்வளவு ஒரு யுத்தியான உளவியல் அவர்களை தாக்குது என்று பாருங்கள். ஈழத்தமிழர்கள் என்று சொன்னால் இங்கே என்ன பிரச்சனை? இந்தியாவுக்கு பின்னுக்கு யார் நிற்கின்றார்கள்? எங்களுடைய மக்களினுடைய கழுத்தை யார் அறுக்கின்றார்கள்? இந்தியாவினுடைய நிகழ்ச்சி நிரல் ஒரு ஈழத்தமிழன் என்று சொன்னோம் என்றால் இதற்கு இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை?
அவர்கள் ஏன் எம்மை அப்படி ஒரு வரையறைக்குள் கொண்டு வருகின்றார்கள்? அதுதான் பதார்த்தம். அதுதான் எம்மை ஒரு ஈழத்தமிழன் என்று சொல்ல விடுகின்றார்கள் என்றால் அதுதான் எமது பாதை. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றோம், எங்களுடைய மாமனிதர் அவர்கள் அதற்காகத்தான் ஈழம் என்கின்ற கோட்பாட்டில் எல்லோரும் அதை தடுக்க தடுக்க கட்டி எழுப்பினார். என்றால் நாங்கள் விடுதலை ஆகுவதற்கு அதுதான் அடையாளம். அதான் அங்கே எங்களுடைய மாமனிதரினுடைய குழந்தைகளும் விதைந்தார்கள். இதையெல்லாம் நாங்கள் சரி செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் மீண்டும் புலத்தில் இருக்கின்ற அமைப்புகளுக்கு சொல்லுகின்றோம், உங்களை சரி செய்யுங்கள். ஒரு அமைப்பை மிக திறன்பட தமிழர்களினுடைய அடையாளமாக கொண்டு வாருங்கள். புலத்தில் இருக்கின்ற தமிழர்களின் அடையாளமாக கொண்டு வாருங்கள். எது செய்தாலும் நீங்கள் அதற்கு கீழாக செய்யுங்கள், வெளிப்படையாக செய்யுங்கள். இப்போதுதானே எல்லாம் இந்த டிஜிட்டல் உலகம் வந்திருக்கிறது. நாங்கள் எங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லுவது, இதிலிருந்து நாங்கள் எப்படி சரி செய்ய போகின்றோம் ஈழத்தமிழர்கள் என்றால் பல நடவடிக்கைகள் இருக்கிறது. அதை மெதுவாக நீங்கள் செய்யுங்கள். இல்லையேல் இப்படித்தான் நீங்கள் காலங்களை கடத்தப் போகின்றீர்கள். சும்மா இந்த பிள்ளைகளும் அதுகளும் இங்கே இருக்கின்ற இளம் சமூக பிள்ளைகள் நின்று கொண்டு தங்களுடைய காலங்களை நேரங்களையும் வீணாக்கப் போகின்றார்கள். என்று அவர்களுக்கு ஒரு பலம் வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபைகளில் இருந்து கனடாவில் இருந்து வருகின்ற இளையோர்களுக்கும் அல்லது பிரான்சில் இருந்து வருகின்ற இளையோர்களுக்கும் ஜெர்மனியில் இருந்து வருகின்ற இளையோர்களுக்கும் நாங்கள் ஒரு அமைப்பு அங்கு உள்ளே நிற்க வேண்டும். அவர்கள் அங்கே கனடாவில் இருந்து யார் வந்தாலும் ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு போகும்போது ஒரு ஈழத்தமிழனுடைய அமைப்போடு அவர்கள் செல்ல வேண்டும். அதான் நமக்கு பலம். அவர்கள் கனடாவினுடைய பாராளுமன்றம் இருந்து வரட்டும், எதிலிருந்தாவது அவர்கள் வரட்டும். ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு போகும்போது அவர்கள் ஈழத்தமிழர்களின் அடையாளத்தோடு போகின்றார்கள். இந்த செய்தியை நீங்கள் உலகத்துக்கு சொல்லாமல் உங்களால் எதையும் சாதித்து விட முடியாது. நாங்கள் அதுதான் சொல்லுகின்றோம், நேரங்களையும் காலங்களையும் வீணடிக்காமல் அதை தயார்படுத்துங்கள். நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்பது போன்றுதான், உங்களுக்கு எல்லாம் எப்படி தூக்கம் வருகிறது என்று பலர் அதை கதைக்கின்றார்கள். எப்படி தூக்கம்? இதுதான் ஒரு தமிழனினுடைய மாற்றம் என்பது. அதுதான், இதுதான் தெளிவு. என்னுடைய இனம் எப்போது விடுதலை ஆகும்? என்னுடைய இனம் எங்கே தோற்று நிற்கிறது? நான் எதை சரி செய்ய வேண்டும்? இவ்வளவுதான் கேள்வி. நான் யாரை நம்ப வேண்டும்? இந்தியாவை நம்ப வேண்டுமா? ஐக்கிய நாடுகள் சபைகளை நம்ப வேண்டுமா? அப்ப இந்தியாவுக்கு ஒரு தேவை இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழத்தமிழன் விடுதலையில் அவர்கள் எதையும் சரி செய்ய மாட்டார்கள். அவர்கள் அரசியல் ரீதியாகவும் அவர்களுடைய வருமான ரீதியாகவும் அவர்களுடைய முதலீடு ரீதியாகவும் எங்களுடைய மண்ணை பயன்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அப்ப ஐக்கிய நாடுகள் சபையை பொறுத்தளவு அது அல்ல. இதுவரைக்கும் எம்மை 4 வேலிக்குள் இருந்த மக்களினுடைய வாழ்வாக இருந்தாலும் சரி, இன்று முளைத்து நிற்கின்ற இளையோர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பாதுகாப்பு என்பது இவர்கள் ஊடாகவே இருந்தது. உங்களை ஒரு இலங்கையினுடைய முதலமைச்சரோ அல்லது இலங்கையினுடைய ஒரு ஜனாதிபதியோ பிரதமரோ காப்பாற்றியவர்கள் கிடையாது. ஐக்கிய நாடுகள் சபைகளில் இருந்து அங்கே கண்காணிப்புகளும் ஐக்கிய நாடுகள் சபைகளினுடைய இறுக்கங்களும் தொடர்ச்சியான ஐக்கிய நாடுகள் சபைகளுடைய கண்டனங்களும் தான் இன்று கையை வைக்காமல் இப்படி இருக்கின்றார்கள். மெதுவாக நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபைகளில் இருந்து எடுத்து பாருங்கள் என்ன நடக்கும் என்பதை. நாங்கள் அதுதான் சொல்லுகின்றோம். ஒரு அமைப்பாக புலத்திலே இருக்கின்ற தமிழர்கள் நாங்கள் ஒரு அணியின்கீழ் நிற்கின்ற போது, ஒரு ஈழத்தமிழனின் தலைமைச் செயலகம் ஊடாக நாங்கள் நிற்கின்ற போது சிங்கள தேசத்துக்கு நாங்கள் ஒரு பெரும் செய்தியை சொல்லுகின்றோம். இந்தியாவுக்கு நாங்கள் ஒரு செய்தியை சொல்லுகின்றோம். இந்த உலக பரப்பில் ஐக்கிய நாடுகள் சபைகளில் இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பு நாடுகளுக்கும் ஒரு செய்தியை சொல்லுகின்றோம். செய்தி சொல்ல வேண்டும். எம்முடைய நடவடிக்கையுமே பார்த்து கொண்டு இருப்பார்கள். உங்களை அதான் கலைந்தறிந்தார்கள். நாம் எதுவும் செய்ய முடியாமல், ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள முடியாமல், ஒரு பயணத்தை சரி செய்து இந்த பாதையால் நீங்கள் செல்லுங்கள் என்று ஒத்துழைப்பு வழங்காமல் நிற்பதுதான் இங்கே தோற்பதற்குரிய காரணம். நீ நான் என்ற வேறுபாடு. இங்கே இவர்களுக்கு மாவீரர்களும் முக்கியமல்ல, அல்லது எங்களுடைய மேதகு அவர்களுடைய வாழ்வியலும் முக்கியமல்ல, அவர் கற்றுத்தந்தது முக்கியமல்ல. இவர்களுக்கெல்லாம் இருப்பது தங்களினுடைய வாழ்க்கை. நான் ஏதாவது என்னுடைய மண்ணுக்கு செய்ய வேண்டும், இவ்வளவுதான் சிந்தனை. உயிரோடு இருக்கும் நாங்கள் அடுத்த தலைமுறையிடம் கொடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு பாதையை காட்ட வேண்டும். இதுதானே உலக தேசம் எங்கும் செய்கின்றார்கள். அவர்களுடைய இனத்திற்காக, அவர்களுடைய அடுத்த தலைமுறைக்காக அவர்கள் பல அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்றார்கள். எம்மால் மட்டும் செய்ய இயலாமல் இருக்கிறது.
ஏன் நாம் மட்டும் இப்படி இருக்கின்றோம்? ஒன்று, இந்தியாவில் இருந்து வருபவர்களை கூப்பிடுவது, ஆடுவது, பாடுவது. இதை தவிர நீங்கள் செய்த வேலைகள் என்ன? ஒரு இந்தியாவில் இருக்கின்ற கலைத்துறையை சார்ந்த ஒரு மனிதர் எடுங்கள், அவரிடம் போய் ஈழத்தமிழரை பற்றி கேளுங்கள். அவர் சொல்லுவார், 2 வார்த்தை சொல்லுவார். ஈழத்தமிழர்களோ, அவர்கள் கலையை ரசிக்க தெரிந்தவர்கள், எங்களை அவர்கள் தான் அழைத்தார்கள். இந்த 2 வசனம் சொல்லுவார்கள். உங்களுக்காக மடிந்தவர் நிலத்துக்குள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் உலகப் பரப்பில் எங்கு உங்களை உலக தமிழர்களாக பயன்படுத்தி கொண்டு இதை மட்டும்தான் செய்கிறீர்கள் தொடர்ச்சியாக. 60வது அமர்வில் உள்ளக விசாரணை வந்திருக்கிறது. என்ன கர்மத்துக்கு இந்த பிரான்சில் இந்த நிகழ்ச்சி? நீங்கள் எல்லாம் உண்மையிலேயே சோத்துக்கு உப்பு போட்டா சாப்பிடுறீங்கள். என் இனத்தை நான் எப்படி சரி செய்வது? இந்த காயை நாங்கள் எப்படி நகர்த்துவது? நாங்கள் எங்கே பிளவிட்டிருக்கின்றோம்? பிள்ளைகளை ஒரு நாள் ஒன்று கூடலை செய்யுங்கள், எங்கே நாங்கள் தோற்றிருக்கின்றோம் என்பதை பாருங்கள். அதுக்கு நாங்கள் தயார்படுத்துவோம் என்ற எந்த சிந்தனையும் அல்ல. இப்ப உங்களுக்கு தேவை ஆட்டம் பாட்டம். ஏதோ நீங்கள் எல்லாம் விடுதலையாகி ஒருவர், இந்த புலத்தில் இருக்கின்ற ஒருவர் சொல்லுங்கள் பார்ப்போம், மாவீரர்கள் இல்லாமல் உங்களுக்கு இந்த அரசாங்கம் எப்படி அசுல் தந்திருப்பார்கள்? வாழ்றீங்கல்ல, நல்ல கார் இருக்குது, நல்ல வீடு இருக்குது, நல்ல வேலை இருக்குது. வேலை இல்லாட்டி இந்த அரசாங்கம் சோறு போடுது. உங்களோட பிள்ளைகள் படிக்கணும். சரி, இந்த மாவீரர்களின் கனவை செய்து போட்டு என்ன கர்மமாவது செய்யுங்க. மாவீரர்களினுடைய கனவுகளை நினைவாக்கிட்டு நீங்க என்னவாவது செய்யுங்க. இந்தியாவில இருந்து கூட்டிக் கொண்டு வாங்கோ, இல்லாட்டி ரஷ்யாவில இருந்து கூட்டிக் கொண்டு வாங்கோ, அத்தனை செய்யறீங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு கூட ரஷ்யன் டான்ஸ் வேணும் என்று நினைக்கின்ற சமூகம் என்று மாறி நிற்கின்ற கோலம் என்ன புலத்தில்? நாங்கள் அதைத்தான் சொல்லுகின்றோம் என்னவென்றால், உடன் சரி செய்யுங்கள். எங்களுடைய மக்களை இந்த கலாச்சாரத்துக்குள் கொண்டு செல்லுகின்ற இந்த மிருகங்களை, இந்த புலத்தில் எங்களுடைய மாவீரர்கள் வேலைக்கு போய் வந்தாலும் இருக்கின்ற நேரங்களில் இதுவரைக்கும் சோறு போட வேண்டும் என்று ஓடித்திரிந்த இந்த நல்ல உள்ளங்களினுடைய மனங்களை புலமெங்கும் ஆக்கிரமித்திருக்கின்ற இந்த இப்படியான நிகழ்ச்சி நிரலை யார் கொண்டு வாரார்கள்? இதெல்லாம் நாங்கள் பேச வேண்டும். யார் இப்படியான ஊக்கங்களை செய்கின்றார்கள்? இதே எங்களுடைய மக்கள், இதே வறுமையில் இருந்த குடும்பங்களை சரி செய்து படிப்பித்து நல்ல நல்ல நிலைகளுக்கு கொண்டு வந்த பிறகு இன்று யார் உங்களை குழப்பினார்கள்? இப்ப பகைவன் சரியாக உங்களை கையாளுகின்றான். ஏன் உங்களால் தெளிவாக பயணிக்க முடியவில்லை? ஒரு அமைப்பு இந்தியாவில் இருந்து 60வது கூட்டத்தொடர் முடிந்த பிறகு ஒரு நிகழ்வை ஏற்படுத்துதல் என்றால் அவர்கள் யாருக்கு பின்னிக்கின்றார்கள்? எந்த சிந்தனையை உங்களுக்கு ஊட்ட நினைக்கின்றார்கள்? நாங்கள் அதான் சொல்லுகின்றோம். நீங்கள் என்னதான் நீங்கள் நிகழ்ச்சி பார்த்தாலும், என்னதான் நீங்கள் ஆட்டம் போட்டாலும், இந்த சந்ததி என்ற ஒரு வரலாறு இருக்கிறது. இந்த வரலாற்றை தோற்கடிக்கின்ற மனிதர்களாகவே நீங்கள் பதியப்படுவீர்கள். நாங்களும் இங்க வந்திருப்பது அதுதான். நாங்கள் முள்ளி கரையோரம் வரை இந்த 17ஆம் தேதிக்கு பிற்பாடு ஈழத்தமிழர்களுடைய அரசியல் தெளிவு என்பதும் அரசியல் விடுதலை என்பதும் ஒரு ஆய்வும் இருந்தது, ஒரு விடுதலைக்குரிய யுத்தியும் இருந்தது. அப்ப எங்கே தோற்று நிற்கின்றோம் என்ற தேடல்கள் தான் எம்மை கொண்டு வந்து இங்கே வரைக்கும் விட்டிருக்கிறது. நாங்கள் தொடர்ச்சியா சொல்லுகின்றோம், நீங்கள் இதை சரி செய்யாமல் விட்டால் அத்தனையும் இந்த புத்தகங்களில் பொறிக்கப்பட போகிறது. புலத்தில் இருக்கின்ற மக்கள் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள், இதுவரைக்கும் இந்த அமைப்புகள் என்ன செய்திருக்கிறது, ஆட்டம்பாட்டத்தையே செய்து கொண்டிருக்கின்ற சமூகம் தன்னை எப்படி தயார்படுத்துகிறது, இதே உணர்வுகளோடு இருக்கின்ற எங்களினுடைய இந்த பிள்ளைகள், 1 வயதில் வந்த பிள்ளைகள், 2 வயதில் வந்த பிள்ளைகள், 6 வயதில் வந்த பிள்ளைகளுக்கு இருக்கின்ற உணர்வு ஏன் உங்களுக்கு இல்லை? இதே புலம்பெயர்ந்த மண்ணில் வாழுகின்ற இளையோர் பிள்ளைகளுக்கு இருக்கின்ற அந்த 6 வயதில் வந்த பிள்ளை, 2 வயதில் வந்த பிள்ளை, 10 வயதில் வந்த பிள்ளைக்கு இருக்கின்ற உணர்வு ஏன் இந்த கல்சரைகளுக்கு இல்லை? நாங்கள் அதைத்தான் திருப்பியும் சொல்லுகின்றோம். எங்களுடைய இனத்தின் தோல்விக்கு நீங்களே வித்திட்டவர்களாக இருக்கிறீர்கள். உங்களை சரி செய்யுங்கள். உங்களோடு நாங்கள் இனி எப்படி கருத்துக்களை சொல்ல வேண்டும், அல்லது உங்களை நாங்கள் தூக்கி தலையில் வைத்துக் கொண்டு நாங்கள் இதை
பாங்கோ அண்ணே இருங்கோ இதை செய்யுங்கன்னு உங்களுக்கு சொல்லிவிட முடியாது. இது ஒரு இனத்தினுடைய விடுதலை, ஒரு சமூகத்துக்காக போராடியவர்களினுடைய ஒரு விடுதலை. நான் அதான் இப்ப ஐக்கிய நாடுகள் சபைகளில் நான் இன்று எடுத்திருக்கின்ற முடிவுமா தான் இதையும் நீங்கள் கேளுங்கள். ஏன்னா நான் இங்கே வந்து முக்கியமாக பார்க்கின்ற போது இந்த அரசாங்கத்தை புலத்தில் இருந்து கொண்டு வருவதற்கு பெரும்பாலான ஈழத்தமிழர்கள் அவருக்காக பிரச்சாரம் செய்திருந்தார்கள். அவன் கடைசியா ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு இந்த யூனிசெஃப் அகதிகள் அவர்களுடைய அதுக்கு எழுதியிருக்கின்ற கடித துணைப்பொருளும் நாங்கள் சொல்லுகின்றோம் உங்களுக்கு, இந்த அரசாங்கத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்தவர்களுக்கு எதற்காக வாழ்விடம் கொடுத்திருக்கிறீர்கள்? எதற்காக போரினால் பாதிக்கப்பட்டு சித்திரவதை வந்தவர்களை திருப்பி அனுப்புகிறீர்கள் என்ற ஒரு கேள்வி பண்ணி இருக்கின்றோம். நாங்கள் சொல்லியிருக்கின்றோம், அரசாங்கங்களை ஆதரித்தவர்கள் இலங்கையில் வாழக்கூடியவர்கள். அப்ப அரசாங்கங்களை ஆதரிக்காமல் தன்னுடைய இனம் விடுதலை பெற வேண்டும், தனக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்ற அடிப்படையிலேயே இங்க வாழ வேண்டியதும் அவர் ஒரு அகதியாக நிற்க வேண்டியதும் உங்களுடைய கடமை. அப்ப அந்த புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற ஒரு உணர்வையும் ஒரு அடையாளத்தையும் இவர்கள் உங்களை ஏமாற்றுகின்றார்கள் என்ற ஒரு தத்துவத்தை நாங்கள் இந்த ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபைகளுடைய பொதுக்கூட்டத்தில் நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம். நீங்கள் சொல்லி பாருங்கள், ஒரு அரசாங்கம், இந்த அரசாங்கத்துக்கு பின்னின்ற பிரான்சில் இருக்கின்றவர்கள், ஜெர்மனியில் இருக்கின்றவர்கள், கனடாவில் இருக்கின்றவர்கள் எல்லோருக்கும் நாங்கள் ஒரு செய்தியை சொல்லி இருக்கின்றோம். ஒரு அரசாங்கத்தை ஆதரித்து புலத்தில் நின்று பிரச்சாரம் செய்பவர்கள் எதற்கு இங்கே அவர்களுக்கு பதிவிட உரிமை? எதற்காக அந்த அரசாங்கத்தினால் பாதிக்கப்பட்டவர்களை இவர்கள் திருப்பி அனுப்ப வேண்டும்? மிக தெளிவாக நாங்கள் சொல்லி இருக்கின்றோம், சொல்லுவோம், இன்னும் சொல்லுவோம். அப்ப எங்களோட மக்களை நாங்கள் சரி செய்ய வேண்டும். முதலில் உங்களை நீங்கள் தயார்படுத்தாமல் நாங்கள் எதுவுமே செய்துவிட முடியாது. மீண்டும் சொல்லுவது நாங்கள் என்னவென்றால், எமக்கு கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த கதவுகள் திறந்த பாதைகளில் நாங்கள் சரியாக செல்ல வேண்டும். அதற்கு ஈழத்தமிழர்கள் இடம்பெயர்ந்து வாழுகின்ற அந்த அடையாளம், ஈழத்தமிழர் என்னும் அடையாளத்தோடு நாங்கள் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் செல்ல வேண்டும். அது எமக்கு பெரும் பலம். இந்த பலத்தை நீங்கள் எப்படி சரி செய்ய போகின்றீர்கள் என்பதை அமைப்பு வைத்துக் கொள்ளும் நீங்கள் தயவு செய்து சிந்தியுங்கள். இது கடந்து சென்றீர்கள் என்றால் அது உங்களுக்கு தான் பிரச்சனை. நாங்கள் மீண்டும் சொல்லுகின்றோம், இந்த மாவீரர்களினுடைய புனிதர்களினுடைய தியாகங்களை நீங்கள் மாவீர நாள் வருகிறது என்று போயிட்டு கொத்துரட்டியும் கேட்கும் போயிட்டு சாப்பிட்டு கொண்டு நின்றுட்டு நேரங்களை கடத்தி போட்டு வந்தீங்கள் என்றால் உங்களுக்கு உணர்வு இருக்க போறது கிடையாது. ஆனால் அதில் என்ன பெருமை என்றால், இந்த இளைய பிள்ளைகள் அந்த உணர்வுகளோடு நிற்குதுகள். நீங்கள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் இந்தியாவில் இருந்து கூட்டி வருகின்ற ஆட்டம் பாட்டத்துக்கு பின்னால் நிற்கின்றீர்கள். அவர்களுக்கு பின்னால் கமராக கொண்டு வெக்கமா இல்லை உனக்கு? ஏன் ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் போய் ஒரு அமைப்போடு சென்று என்ன நடக்குதுன்னு வெளிப்படுத்த முடியாது? ஆனால் கமராவோடு சென்று இந்த கலிசரைகளை காட்டி கொண்டு திரிகிறீர்கள். இந்தியாவில் இருந்து அறகுறையோடு வந்ததுகளை கமராவில் உங்களோட யூடியூப்களை காட்டி கொண்டு திரிகிறீர்கள். உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நாங்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு என்ன சொல்றோம்ன்றதை புரிஞ்சு கொள்ளாம இந்த இனத்தை காப்பாற்ற முடியாம நீங்கள் வாழ்ந்துட்டு போனீங்கன்னு சொன்னா இந்த மறவர்களினுடைய நிலைமை என்ன? உனக்கு உன்னுடைய மனசாட்சி, உன்னுடைய இதயத்தில் நீ இப்படி வாழ்ந்து என்ன செய்ய போகின்றாய்? இருக்கும் வரைக்கும் நான் சரி செய்துட்டு போகணும். என்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய பிள்ளையை யோசி. நீ இப்போ பிரான்ஸ் பாஸ்போர்ட் எடுத்தாப்புல, ஜெர்மன் பாஸ்போர்ட் எடுத்தாப்புல உங்களுடைய அடையாளம் இல்லாம போகும். உலகத்துல நானும் வந்து பார்த்துட்டேன். உலகத்தில் அவங்க சொல்றதெல்லாம் உங்களோட தாய்மொழியில பிள்ளைகளை முதல் சொல்லிக் கொடுங்க. அதுக்கு பிறகுதான் அவங்க இரண்டாவது மொழியை அவங்க எடுக்கணும். ஏன் அது சொல்லினோம்? உங்களோட பிள்ளை பிரான்ஸ்ல பிறந்ததோ ஜெர்மன்ல பிறந்தோன்னு அவங்க சொல்லினோம். எல்லாரும் என்ன சொல்லினோம்? ஒரு ஆசிரியராக இருந்தாலும் சரி, ஒரு அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பொது கட்டமைப்பாக இருந்தாலும் சரி, குழந்தைகள் பராமரிப்பு நிலையமாக இருந்தாலும் எல்லாமே என்ன சொல்லினோம்டா, உங்களுடைய சொந்த மொழியை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க, உங்களோட தாய்மொழியை சொல்லிக் கொடுங்க. ஏதாவது சொல்லினோம்? சரி, நீங்க பிரான்ஸ்ல பிறந்த நீங்க ஏன் சொல்லினோம்? அவர்கள் உங்களை சேர்க்க மாட்டினோம். அவங்க தனித்துவமானவர்கள். பிரான்ஸ்காரர்கள் தாங்க தனித்துவமானவர், ஜெர்மன்காரர்கள் தனித்துவமானவர். என்னதான் நாங்கள் எங்க போய் ஊர்க்குருவி பறந்தாலும் அது ஊர்க்குருவி என்ற மாதிரி நாங்கள் எங்க தெரிஞ்சாலும் நாங்கள் ஈழத்தமிழர் தான். அதான் நாங்கள் சொல்றோம். வரலாற்று தானே நாங்கள் சொல்றோம். வரலாறு நாங்கள் மாற்றி ஒன்றும் சொல்லல.
தயவு செய்து நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க எங்களை சுற்றி என்ன நடக்கிறது. ஆனால் உங்களோட பிள்ளைகள், நீங்கள் பெற்றிருக்கிற பிள்ளைகள் உண்மையிலே நல்ல பிள்ளைகள். அதுகள் இங்கே பிறந்தாலும் சரி அல்லது இங்கே சின்ன வயசில் வந்தாலும் சரி மிக தெளிவாக இருக்குதுகள். எங்களுடைய மறவர்கள் எங்களுக்காக, எங்களுடைய அம்மா அப்பாக்காக இறந்தார்கள் என்கின்ற விதைந்து கொண்டே இந்த மண்ணுக்குள் இருக்கின்றார்கள் என்ற உணர்வோடு வாழ்கின்றார்கள். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தேவை ஒரு நிகழ்ச்சி, ஆட்டம் பாட்டம், இதை விட உங்களுக்கு எதுக்குமே கிடையாது. இல்லாட்டி இலங்கைக்கு ஒருக்கா போயிட்டு வரணும், இலங்கை ஒருக்கா சுற்றி பார்க்கணும், அங்கே ரெண்டு வீடியோ போட்டு ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்கிறேன்டா அந்த 1000 5000 10 பேருக்கு காட்டிட்டு வரணும். இந்த இனம் என்னென்று விடுதலை ஆகும்? ஏன் இந்த கமராவோடு திரிகின்ற இந்த கழிசறைகள், இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் திரிகின்ற கழிசறைகள், ஏன் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் ஒவ்வொரு அமர்வுலையும் என்ன நடக்குதுன்ற விளக்கத்தையும் கொண்டு வர முடியாமல் இருக்குதுகள்? தொடர்பு கொள்ளுங்கோ. நீங்க உங்களுக்கு போக ஆக்கள் இல்லாட்டி கூட்டிக் கொண்டே விடுறோம், பாதையை காட்டி விடுறோம், போங்க. ஏன் உங்களுக்கு அந்த உணர்வு இல்லை? நாங்கள் அதைத்தான் சொல்றோம். நீங்கள் முதல்ல ஒரு ஈழத்தமிழனா உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. நீங்க உங்களை பிரான்ஸ்காரனை அறிமுகப்படுத்துங்கோ, நீங்க என்ன மொழி பேசும்னாலும் பேசுங்க. அது எங்களோட இனத்துக்காக, எங்களோட இனம் எங்க மேலும் 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 உயர்ந்து கொண்டு போறதுக்கு நாங்க எந்த மொழியையும் பேச முடியும். எங்களோட அடையாளம் நாங்கள் ஈழத்தமிழர். உங்களோட பிள்ளைகள் அழகா ஆங்கிலம் பேசட்டும், அழகா பிரெஞ்சு பேசட்டும், அழகா ஜெர்மன் பேசட்டும். அதே மாதிரி வந்து எந்த தளம் வந்து நாங்கள் வந்து இப்போ 2.5 வருஷமா இந்த பேர்ல இயங்கி கொண்டிருக்கிறோம். அந்த பேரையும் வந்து வருங்காலத்தில் இப்படி மாத்திரன்னு நான் இதன் அப்புறம் வந்து அதை வந்து ஈழத்தமிழர்ன்ற ஒரு மொழி இதில் இந்த தளத்தின் பேரும் வந்து மாற்றப்படும். கண்டிப்பா நாங்கள் எங்களுடைய அடையாளங்களை வந்து இனி நாங்கள் மாற்றாம எங்களை உலக தேசம் பார்க்க போறது கிடையாது. உலக தேசம் என்னென்றால் இது குறிக்க யுத்தி என்னவென்றால், அவர்களுக்கு இந்த 17 வருஷமும் எங்களை வந்து ஒரு இலங்கையர்களாகவே பிரகடனப்படுத்திட்டோம், அல்லது ஒரு உலகத் தமிழர்களாகவே எங்களை பிரகடனம். இதை யார் சொன்னது? தேசிய தலைவர் சொன்னாரோ? மாவீரர்களை சொல்லிச்சினுமா? ஒவ்வொரு மாவீரரும் ஒவ்வொரு கிளம்பையும் சொல்லிச்சினுமா? என்ன அவங்களோட கனவு தான் என்ன? என்னுடைய கடல் பகுதி, என்ற பிள்ளைகள், என்ற சிறார்கள், என்னுடைய நண்பர்களுடைய சிறார்கள், என்னுடைய அண்ணன் தங்கச்சி, என்னுடைய சந்ததி இந்த கடற்பரப்புல ஓடி விளையாடணும், தொழில் செய்யணும் தானே போனார்கள் கடல்ல. ஒவ்வொரு தரையிலையும் விழுந்த ஒவ்வொரு மாவீரருடைய தியாகம் என்ன? என்னுடைய நிலம். இதை துளைச்சி போட்டு என்னப்பா நீங்க செய்ய போறீங்க? யாரை பார்த்தாலும் உலகத்தமிழ் அவன் தண்ட அரசியலுக்கு எங்களை கொண்டு பகடக்காய ஆக்கினான்னு சொன்னா நாங்கள் எப்படி மாறி அடிக்கணும்? எதை கற்றுக்கொள்றீங்கள்? எங்க போனாலும் ஈழத்தமிழன் என்றதை மறக்காதீங்க. அது எந்த தேசத்துக்கு போனாலும் சரி, எங்களுக்காக உறங்கினோம். இன்றைக்கு நான் என் உயிர் இன்றைக்கு இந்த இனத்துக்காக போகுது என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் உறங்கி கொண்டு இருக்குது. எங்களுக்கு பைத்தியம் இல்லை. நாங்கள் தொடர்ச்சியாக உங்களை சரி செய்யுங்கன்றது அல்ல. நாங்கள் உங்களுக்கு பன்மமாக கொண்டு வந்து உங்களை இழுத்து பிடிச்சி நாங்கள் எதுவும் சரி செய்ய முடியாது. உங்களோட உணர்வு வரணும். மாவீர நாளுக்கு உணர்வு வருதல்ல உங்களுக்கு? அண்ணா திலீபண்ணாவினுடைய நிகழ்வுக்கு வருகுதல்ல உணர்வு? ஒரு முள்ளிவாய்க்காலினுடைய ஒரு வாரத்துக்கு முதல் உங்களுக்கு உணர்வு வருகுதல்ல? அப்போ உங்களோட வருமானத்துக்காக, யூடியூப் வருமானத்துக்காக புலத்திலே இந்த நக்குறீங்கள். எனக்கு கெட்ட கோபம் வருது. இந்த பிரான்ஸ்ல நீங்க செய்திருக்கிற வேலை, இந்த 60வது கூட்ட தொடர்புக்கு நடந்த தமிழர்களுக்கு நடந்த மிக பெரும் அநீதியை கொண்டு வராத இந்த சமூகம், நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு மனிதர்களா இருக்கும்? உலகத்துல நீங்க தாண்டா எங்கட இனத்தை அழிக்கிற நீங்கள். நான் திருப்பி உங்களுக்கு சொல்றோம், நாங்கள் ஒரு இனத்திற்கு என்ன நடக்குது என்று பாருங்க, கண்ணை முழிச்சு பாருங்க. என் இனத்துக்கு என்ன நடக்கிறது? என் இனத்தை எங்கே பகைவன் தோற்கடிக்கிறான்? நான் எப்படி தயாராக வேண்டும்? என்னுடைய குடும்பத்தை நான் எப்படி தயார்படுத்த வேண்டும்? நான் இங்கே சுவிஸ் பாஸ்போர்ட்டோடும் ஜெர்மன் பாஸ்போர்ட்டோடும் இருக்கிறேன், பிரான்ஸ் பாஸ்போர்ட்டோடும் இருக்கிறேன், கனடா பாஸ்போர்ட்டும் இருக்கிறேன், லண்டன் பாஸ்போர்ட்டும் இருக்கிறேன். என்ற வடகு கிழக்கில் வாழ்ற என்ற சந்ததி இந்த நிலைமை என்ன? ஐக்கிய நாடுகள் சபையை தோற்கடிச்சிட்டு அதில் எப்படி வாழுங்கள்? உங்களுக்கு ஏதாவது நாங்கள் சொல்றது விளங்காட்டி வந்து ஒன்று கூடலையாவது செய்யுங்க. கர்மம் வந்து சந்திங்கன்னு தானே சொல்றோம். தொடர்ச்சியா மற்றவர்களையும் சந்திக்கிற மாதிரி உங்களையும் சந்திக்கிறோம்னு தானே சொல்றேன். அதுகளையும் நீங்கள் தோற்கடிச்சிட்டு என்னதான் செய்ய போறீங்க? இந்த புலத்தில் இருக்கிற நீங்கள் உங்களை நம்பி அவருடைய வாழ்க்கையை தியாகம் செய்து, அந்த மாமனிதர்கள் ஒவ்வொரு உயிர்களையும் தியாகம் செய்து இன்றைக்கு இந்த இனம் இப்படி வாழுதுண்டா இதுக்கு யார் பொறுப்பு?
உங்களுடைய பெற்றோர் பொறுப்பா அல்லது நீங்கள் பொறுப்பா? ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு தன்னுடைய இனத்தை பற்றி ஏதேனும் ஒரு சிந்தனை இருக்க வேண்டும். காலையில் எழும்புனா நீங்கள் பசிக்குதல்ல, உங்களுக்கு உன்னுடைய வாழ்வுக்காக நீங்கள் படிக்க வேணும், கல்வி கற்றணும், வேலைக்கு போறோம்னு நினைக்கிறீங்களல்ல, அதே உன்னுடைய இனத்துக்காக உனக்கு சிந்திக்க முடியல. இவ்வளவு சுயநலம் இந்த இனத்துக்கு எதற்கு? இந்த ஈழத்தமிழனுக்கு எதற்கு? எம்மை பகைவனானவன் எங்கேயெல்லாம் அழிக்க நினைக்கிறானோ, எங்கேயெல்லாம் எம்மை கொண்டு வந்து சதுரங்கத்தில் அடைத்து வைத்திருக்கிறானோ அந்த இடத்தில் போய் தலையை கொடுப்பது. அதைத்தான் புரிஞ்சு கொள்ளுங்க. எங்களுடைய சொந்த விடயம் கிடையாது. நாங்கள் ஈழத்தமிழரை கையாளுவதற்கு இது சொந்த விடயம் கிடையாது. ஒரு இனத்தினுடைய அடிப்படை தாகம். உயிரை தந்தவர்களுக்கு நீங்கள் இந்த மாவீரர்களினுடைய தியாகங்களை மறந்து உங்களுடைய சந்ததி வாழ்ந்துவிட முடியாது. அவர்கள் எதுவுமே அறியாத அப்பாவிகள், உணர்வாளர்கள், என் இனம் என் இனம் என் இனம் என்றே மடிந்தவர்கள். இவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம்? இந்த சும்மா இந்த இணையதளத்தை போட்டுட்டு கதைக்க போற இந்த முன்னாள் போராளிகள் என்று இந்த இணையத்தில் தங்களை அடையாளப்படுத்துற பிள்ளைகள் அவங்க என்ன செய்யணும்? தொடர்ச்சியா தேவையில்லாத கதைகள். இந்த மக்கள் எப்படி தயார்படுத்துறது, தாங்கள் எப்படி தயார்படுத்துறது, கட்டமைப்புகள் எப்படி சரி செய்வது, அதுகள் ஒன்றும் கதைப்பார் இல்லை. சும்மா நின்று கொண்டு நான் அங்க போனேன் இங்க போனேன்னு சொல்லி தேவையில்லாத பிரச்சனையை பேசி கொண்டிருப்பது. அதை பார்த்துட்டு கொஞ்சம் கூட்டம் அதுக்கு பின்னால் நின்று கொண்டு இதுல பகைவன் செய்கிற வேலை ஐயா. உங்களை ஒரு 6 போராளிகளை ஒரு இடத்துல வச்சு கொண்டு ஒரு இதே ஜேபி ஒரு இதுக்கு ஆதரவு வழங்கின ஒரு தமிழ் மகன் நின்று கொண்டு பேசுறான்டா, அதுக்குள்ள என்னத்துக்குயா போறீங்க? உங்களை அடுத்த கட்டம் சிந்திக்க விட மாட்டாங்க. நீங்கள் 1000 ஏந்தி போராடின நீங்கள் அல்ல, இயக்கத்துல வந்து பயிற்சி எடுத்த நீங்கள் அல்ல. போயிட்டு நின்று அவன் சொல்ற அத்தனை பொய்யையும் கேட்டுக்கொண்டு இந்த இனத்தினுடைய அடுத்த கட்டத்தை நகர்த்தாம இந்த 60வது கூட்டத்தொடருக்கு என்ன நடந்திருக்கு, நாங்கள் எப்படி அதை பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாமல், அரசியல் தெளிவானது இல்லாமல் தேவையில்லாத கதையை கேட்டுக்கொண்டு நிற்கிறீங்க. நீங்களே சிந்திக்காம விட்டீங்களா இங்க இருக்கிற மற்றவங்க எப்படி சிந்திப்பாங்க? இதே இந்த மாவீரரோடு ஒன்றாக ஒரு தட்டில் சாப்பிட்ட நீங்களே ஒரு சித்தாந்தங்களை இப்படித்தான் கட்டி எழுப்ப வேண்டும் என்று அதை பற்றி பேசாமல் ஊடகங்களில் தேவையில்லாத கதைகளை கதைத்துக் கொண்டு நிற்கிறீர்கள் என்றால் நீங்கள் எவ்வளவுப்பட்ட அழுக்காக இருக்க வேண்டும்? நீங்கள் நல்ல மனிதராக கூட இருங்கோ, ஆனால் உங்களை ஒரு பகைவன் கையாளுகிறான் அல்ல, அதுதான் தோல்வி. ஒரு அழுக்கோடு நீங்கள் எதற்கு சேர வேண்டும்? ஒரு பண்டி இப்படித்தான் என்ற எல்லோருக்கும் தெரியும். எதற்காக நாங்கள் பண்டியோடு சேர வேண்டும்? நீங்கள் உங்களுக்கு இலகுலைகள் போட்டு வீட்டில் வடிவாகத்தான் உங்களை ஒரு ஆடு எப்படி நாங்கள் வளர்ப்போமோ அப்படி வளர்த்தார்கள். என்னுடைய இனத்துக்காக நான் என்ன செய்ய போகின்றேன் என்ற தத்துவங்களும் எண்ணமும் இல்லாமல் போயிட்டு நின்று நேரங்களை கடத்துவது. நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகின்றது அதுதான். இந்த உண்மையிலேயே இந்த விழித்தளி 27 என்று சொல்லி ஒரு சகோதரர், ஈழத்தமிழர்களுடைய சகோதரர், எங்க பாட்டாலும் போயிட்டு நின்று தெளிவுபடுத்தி கொண்டிருப்பார். மாற்றுங்க ஐயா உங்களை அப்படி. அதனையா நமக்கு இன்றைக்கு அதுதான் தேவை. எங்களுடைய இனத்தை நாங்கள் சரி செய்ய வேண்டும் என்றால் கதைங்கோ இல்லாரும். என் இனத்தை சுற்றி என்ன நடக்கிறது? ஒரு 2026 3 கூட்டம் இருக்கிறது. ஒரு ஐக்கிய நாடுகள் சபைகளில் ஒரு 3 கூட்டம் இருக்கிறது. ஒரு 50 போராளிகள். ஏன் நீங்க போகாம இருக்கிறீங்கள்? 2 பாலாரும் ஆண் பெண் போராளிகள் இருக்கின்றீர்கள். ஏன் உங்களை யார் கூட்டிக் கொண்டு போகணும்? யார் தடுத்தது? நாங்க அதைத்தானே சொல்றோம். இந்த கட்டமைப்புகளை நாங்கள் சரி செய்ய வேண்டும். அதை பற்றி உரையாடுங்கோ. எங்கட புலத்தில் இருக்கிற மக்களை நாங்கள் ஒரு அணிக்கு கீழே கொண்டு வரணும். அதை பற்றி பேசுங்கோ. ஒருவன் கண்ட பொய்யெல்லாம் சொல்றான்டா, அவனுக்கு பின்னால போயிட்டு ஆவண்டு கேட்டுக்கொண்டு நீ கேட்டவங்க போராளி என்று அடையாளப்படுத்துறீங்க. அதை பார்த்துட்டு மற்றவர்கள் என்ன சொல்லணும், உங்களோட போராளிகளை இப்படி கதைக்கணும், நாங்கள் இப்படி என்ன செய்யறது கேட்கணும். அப்ப நீங்க நல்ல பாதையை காட்டுங்கோ, கருத்தரங்க செய்யுங்கோ. நல்லா பேசக்கூடிய பிள்ளைகள் தானே நீங்கள் எல்லாரும். எதற்கு பகைவன் உங்களை மேய விடுறீங்கள்? இதற்கு முதல் யார் யாரெல்லாம் இணையதளத்துல இந்த ஜனாதிபதியை கொண்டு வரதுக்கு பிரச்சாரம் செய்யணும் அவ்வளவு பேரும் உங்களுக்கு தெரியும். நீங்க ஒருவரும் குழந்தைகள் கிடையாது. அவ்வளவு போயிட்டு நிற்கிறீங்கள். நீங்க தனித்துவமா நிக்கலாம் அல்ல? இந்த இனத்துக்காக நீங்கள் பேசலாம் அல்ல?
ஏன் உங்களால் முடியல? என்னுடைய இனம் விடுதலையாகாமல் நாங்கள் எதுவும் செய்துவிட முடியாது. இந்த மறவர்களினுடைய தியாகங்களையும் நாங்கள் மீட்டெடுத்து விட முடியாது. ஏதாவது ஒன்று செய்யுங்க ஐயா. ஒவ்வொரு ஈழத்தமிழனும் புலத்தில் இருக்கிறால் ஏதாவது ஒரு பணியை செய்யுங்க. ஒரு இனம் விடுதலை என்றால் எல்லாரும் தான் நாங்கள் சேர்ந்து செய்ய வேண்டும். உலகத்தினுடைய நீதி கூறலினுடைய வடிவம் இன்றைக்கு நாங்கள் 17 ஆண்டுகள், வெறும் 17 ஆண்டுகள் தான். பல நாடுகள் 85 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் காத்திருந்து சரியான தருணங்களில் காய் நகத்தை அடித்து சென்றார்கள். நாங்கள் சரியான தருணம் நமக்கு வருகிறது, கனிந்து வருகின்ற போதெல்லாம் இனம் நாமே அழித்துக் கொள்வோம். சொல்றோம், நாங்கள் தயார் செய்யுங்கள் ஐயா. இருக்கின்ற போராளிகளுடைய கட்டமைப்பு இன்றைக்கு இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, சரி செய்யுங்க ஐயா. முதல்ல நாங்கள் ஒரு ஈழத்தமிழர்களினுடைய அடையாளம் என்றது எல்லா அமைப்புகளையும் ஒன்று சேர்த்து ஒரு பதத்தோடு இருக்க வேண்டும். அது கண்ணியத்தோடு இருக்க வேண்டும். ஒரு தலைவர், ஒரு செயலாளர், ஒரு பொருளாளர், இதற்குள் ஒரு நிதி பிரிவு எல்லாமே நமக்கு இருக்க வேண்டும். அப்ப இன்றைக்கு காசாவில் ஒரு பிரச்சனை இன்றைக்கு தொடர்ச்சி நடந்து கொண்டிருக்குது என்றால் நாங்கள் அந்த பிள்ளைக்கு ஈழத்தமிழர்கள் எத்தனை பேரையா இன்றைக்கு யுஎன்எஸ்ஆர்ல இந்த சிறுவர்கள் அமைப்புக்கு நாங்கள் எத்தனை கோடிகள் கொடுத்திருக்கிறோம், ஆரையா செய்திருக்கிறோம். இன்னைக்கு இப்ப அதான் நடக்குது. இப்ப நடக்கிற கூட்டத்தொடர் அதுதான். எவ்வளவு நிதி ஒரு குழுக்கள் அவருடைய 5வது அமர்வு நடந்து கொண்டிருக்குது, பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த நிதியை எப்படி கொடுக்கிறதுன்னு சொல்லி அந்த நிதி குடுக்கலுக்குள்ள எல்லாரும் உலகத்துல இருக்கிறார்கள். தங்களால் முடிந்த நிதி உதவி எல்லாம் செய்ய போயினோம். அதுக்கு ஏற்பாடு செய்யணும். என்னென்ன செய்கிறது? குழந்தைகளுக்கு பால் வேணுமா, மா வேணுமா, தண்ணி வேணுமா, மருந்து வேணுமா, எல்லாமே செய்யறதுக்கு நாங்கள் தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் விடிவை கேட்டு நிற்கிற நாங்கள் யாருக்கையா உதவி செய்கிறோம்? எந்த காய் நகர்த்துறோம்? நாங்கள் ஒன்றுமே கிடையாது. உரையாடுங்கள் தர நான் கதைக்கிறேன். உரையாடுங்கள். நான் சொன்னதுல ஏதாவது உங்களுக்கு மாற்றம் இருக்கான்னு சொல்லுங்க தர. இல்லையா, நீங்க உங்களோட கருத்துக்கள் சரியா தான் இருக்குது. இதுல ஒன்றும் ஒரு இதுல நீங்க குறிப்பிட்டபடியாக நேற்று நானும் பார்த்த காலம் உங்களுக்கு அனுப்பினதை தான் நீங்க குறிப்பிடுறீங்க. அது நானும் பார்த்தேன்னா எனக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருந்துச்சு. 2 ஆய்வாளர்கள் 2009 முதல் பிரசித்தி பெற்ற 2 ஆய்வாளர்கள் வடநாடு பயத்திறக்கையில் இப்போ அவர்கள் தங்களோட மனதில் இருந்த உணர்வை கொட்டியிருந்தாங்க. இந்த இனத்தின் மீது அவர்களுக்கு இருக்கிற கோபத்தை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அந்த இதில் எப்படி அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார்கள், இந்த மிக்சரை வச்சு 5 நாள் இவங்க படம் ஓடுறாங்களோ அதையும் இந்த மாங்காய் மடைய ஈழத்தமிழர்கள் மாங்காய் மடையர்கள் காவி திரிகிறார்கள் என்ற வார்த்தையை அதில் அவர்கள் பயன்படுத்தும் போது அவர்கள் மனதில் இருக்கிற வேதனை தெரிஞ்சிருந்துச்சு தானே. எங்களோட இனம் எப்படி இலவுல மேனிப்புலேட் பண்ணப்பட்டு ஒரு தேவையில்லாத ஐநாவில் முக்கியமானபடியாக போய்கொண்டிருக்குது. ஒரு தேவையில்லாத விடயத்தை சிங்களம் அதை செய்யுது. சிங்களம் செய்ததுன்னு வெளிப்படையாகவே தெரியுது தானே. அதை மறைக்கிறது, ஐநாண்ட இதை மறைக்கிறதுக்காண்டி சிங்களம் வெளிப்படையாக செய்கிற விடயத்தை எங்களோட மக்கள் காவி திரிஞ்சு கொண்டு இருந்தார்கள், இப்போவும் இருக்கிறார்கள். அதையே ஒரு பேசுபொருளாக இப்போவும் இதன்றார்கள் என்றால் இவர்கள்ட்ட இருக்கிற அறிவு என்ன? இவர்கள் எல்லாம் தங்களை அறிவாளிகள் நினைச்சு கொண்டு கூமுட்டியல் இது மண் தலையில களிமண்ணை வச்சிருக்க இந்த கூமுட்டியல், இந்த டிக்டாக் சோசியல் மீடியாவில் தெரியுற இந்த கூமுட்டியல் எல்லாம் தங்களை அறிவாளிகளை நினைச்சு கொண்டு யார் ஏமாத்துறார்கள்? தங்களை தாங்களே ஏமாத்தி கொண்டு திரிகிறார்கள் இவர்கள். உண்மையா இப்போ கதைக்க வேண்டிய விடயங்கள் ஐநாடு என்ன நடக்குது, எங்களுடைய ஈழத்தமிழர் ஏன் தோத்து போய் நிற்கிறோம், ஏன் தேங்கி போய் நிற்கிறோம்ன்ற விடயங்களைத்தான் இவர்கள் கதைக்கணும். அதை விட்டுட்டு எங்களுக்குள்ளேயே எங்களோட விரலால் கண்ணுக்குள்ள குத்துற வேலையை இவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் இது என்ன இது இந்த இவர்களுடைய மனநிலை தானே என்னவா இருக்குது. அதுவும் சிங்களவர்களை புகழ்ந்து கொண்டு அதில் இங்கே அவர்களோட கட்சி தலைவர் இது சிங்களவரோட சேர்ந்து நின்று புகைப்படத்தை அந்த இதில் கயந்திரன் பொன்னம்பலம் அண்ணா இந்த படம் அந்த புகைப்படத்தை வெளியாட விடுறதுக்கு என்ன நோக்கத்தில் சர்வதேச மத்தியில் என்ன நோக்கத்தில் இந்த புகைப்படத்தை வெளியாட விடுறார்? தாங்கள் இலங்கை கூட ஒற்றுமையா இருக்கிறோம்ன்றதான் அந்த அர்த்தம். என்ன ஐநா சபையில நாங்கள் எங்களுக்கான விசாரணை சர்வதேச விசாரணையா இருக்கோம் நாங்கள் போராடி கொண்டு இருக்கும் போது இலங்கையில் ஒன்றுபட்டு தீர்வு காணலாம்ன்ற ஒரு செய்தியை அவர் சொல்றார் என்றால் இவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட கேவலமான மனிதர்கள் என்று இந்த ஈழத்தமிழர்கள், அதுவும் எங்களோட அமைப்புகள் இப்படி புலம்பெயர்ந்த அமைப்புகள் அவரை காவி திரியுதலே, இவர்கள் எப்ப திருந்த போறார்கள்? இவர்கள்
என்ன சொன்னாலும் அவர் வந்து அதெல்லாம் எங்களுக்கு பெரியாடி இல்லை, இவரெல்லாம் பெரியாடி என்று சொல்லிக்கொண்டு தங்களை தாங்களில் தாழ்த்தி கொண்டு தங்களோட பலம் ஈழத்து புலம்பெயர்ந்த ஈழத்தமிழ பலத்தை தெரியாமல் தங்களோட பலத்தை தெரியாமல் விமர்சனங்களுக்கு பயந்து கோழைகளாக இப்படி திரிகிற இந்த அமைப்புகள் வந்து எப்படி எங்களோட சமுதாயத்தை வந்து சரியா வழி நடத்தும்? இவர்கள் செய்த பிள்ளைதான் இப்பத்திய பிள்ளைகள் வந்து ஆட்டம் பாட்டத்துக்கு பின்னால் போய் நிற்கிறார்கள். இவர்கள் ஒழுங்கா இருந்து தைரியமா நேர்மையா இருந்திருந்தால் அந்த புள்ளியல் கேட்கிற கேள்விகளுக்கு வந்து இவர்கள் தைரியமா வந்து பதில் சொல்வார்கள். மாறாக வந்து ஓடி ஒழிய மாட்டார்கள். இந்த கட்சிகளுக்கு பின்னால போய் ஓடி ஒளிஞ்சு இவர்கள் செய்யற தப்பை மறைக்கிறதுக்காண்டி இந்த கட்சிகளுக்கு பின்னால போய் ஓடி ஒளிகிறார்களே, இவர்கள் வந்து அதுக்கு தகுதியானவர்கள் இல்லாட்டி வந்து இனத்துறவம் செய்யாமல் ஒதுங்கிட்டு இளைஞர்களுக்கு வழி கொடுக்க வேண்டியதானே. மாறாக தாங்கள் செய்த தப்புல மறைக்கிறதுக்காண்டி என்ன கள்ள வேலை செய்யணுமோ, எப்படி பல பொய்கள் எப்படி மூடி மறைக்கணுமோ, இப்படியான கேவலமான செயல்களில் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தப்பானவர்களை ப்ரோமோட் பண்ணி கொண்டு சரி செய்ய வேண்டியவர்களை வந்து தப்பு செய்து கொண்டு இருந்தால் இந்த இனம் எப்படி உருப்படும்? இதுதான் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கதைக்க வேண்டிய விடயங்கள் என்ன. அதில் வந்து எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்த விடயங்கள் என்ன, நாங்கள் இந்த கருத்தரங்களை தொட்டு சென்ற விடயங்களை வந்து 2 ஆய்வாளர்கள் வந்து அதை வந்து தெளிவாக தொட்டு கதைச்சிருப்பார்கள். அதுலேயும் வந்து தந்தை செயல் வந்த போராட்டம் எங்களோட முன்னோர்கள் வந்து தவறு ஆயுதமேந்தி போராட்டம் செய்தது தவறு என்று சொல்லி ஒருவர் இலங்கை பார்லமெண்ட்ல கதைக்கிறார் என்றால் அவர் வந்து எங்களோட தேசரவையே குறை சொல்லி கொண்டு கதைச்சி கொண்டு அதுக்குள்ள வந்து தேசரவை வந்து 10 எங்களோட தேசரவர் சொல்றார் என்றால் இந்த நாடகம் கூட இந்த மக்களுக்கு தெரியாம இருக்கு. இப்படி ஒரு கேவலமான ஒருதன் வந்து எங்களோட தேசரவை நேரிய மறைமுகமா வந்து அவர் மீது வந்து கையை காட்டி கொண்டு பேர்ந்து இனிப்பா வந்து எங்களோட தேசரை வந்து மறைக்கிறதுக்கான இதன்னும் போது அந்த அறிவோட இந்த மக்களுக்கு இல்லாமல் என்று இழிச்சு கொண்டு அவன் போட்ட வீடியோக்களை வந்து தங்களோட சேனல்ல வந்து போட்டு திரிக்கிறோமே, இவர்களுக்கு உண்மையா வந்து அறிவுன்றது துண்டரை இல்லையான ஒரு கேள்விதான் இருக்குது. இதான என்னட்ட இருக்கிற இதா இருந்தால் அதை அந்த வேதனைகள் எல்லாம் வந்து அவர்கள் தெளிவாக இதான் இருந்தார். அதுலேயே வந்து ஒன்றும் ஒரு படியமாக அவர்கள் சொல்லியிருந்தால் அது எனக்கு புதுசாக இருந்துச்சு. இது இந்தியாவில இருந்து 4 பேர் யுஎன்ஹெச்ஆர் மூலம் வந்து இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டவர்கள் திரும்பி விருப்பத்தில வந்து திரும்பி போனார்களாம். இந்த போனவர்கள் வந்து தடுப்பில இலங்கை அரசாங்கம் வச்சிருக்கான். இது வந்து ஒரு பெரிய குற்றமா இல்லோ. அதனால மேலும் இருந்த 8 பேர் திரும்ப இந்தியாவில இருந்து இலங்கை திரும்ப போயிருந்த மேலும் 8 பேரை யுஎன்ஹெச்ஆர் வந்து அனுப்பாமல் வந்து தடுத்து வச்சிருக்கான். அப்ப அதே ஒரு பெரிய இசுவா வந்து எடுத்துக்கொண்டு வந்து ஐநாவில வந்து எங்களுடைய ஆட்கள் வந்து கதைச்சிருக்கணும் இல்லை. ஏன்னா அதுக்கு சப்போர்ட்டா வந்து சாட்சியா வந்து யுஎன்ஹெச்ஆர் இருக்குன்னு யுஎன்ஹெச்ஆர் அதை தடை செய்திருக்குது. அந்த விடயத்தை வந்து எங்களுடைய மக்கள் வந்து எங்களோட ஊடகங்களோ எங்களோட மக்களோ வந்து அதை கதைக்காம கடந்து போயிருக்கணும் என்றால் ஏன் இந்த இந்த ஊடகங்கள் சரியா வந்து செய்ய இயலாம இருக்கு? ஏன் எங்களுக்கான ஒரு ஊடகம் ஐஎஸ்சிரா போன்ற ஒரு ஊடகம் வந்து எங்களுக்கான சரியான ஊடகம் ஏன் இல்லாம இருக்குது? இது வந்து சொல்ல முடியுமா? இப்ப இதுல நாங்கள் மீண்டும் சொன்னது போல் தான் தரன், நாங்கள் ஒரு அணியின் கீழ் நிற்க வேண்டும். அந்த அணியின் கீழ் எங்களுடைய தொலைக்காட்சியும் எங்களுடைய ஊடகமும் இருக்கணும். அதை விட இந்த டிக்டோக்கில் பயணிக்கிற பிள்ளைகளும் வந்து மிக திறமான பிள்ளைகள், நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டிய பிள்ளைகளும் இந்த தருணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நேரங்களையும் காலங்களையும் வீணடிக்காமல் இருவர் நின்றால் கூட அதை பேசிவிட முடியும். அது ஒரு பதிவாக இருக்கின்ற போது அது ஒரு நாள் ஒரு சமூகத்திற்கு அது உதவப்படும். ஒரு கருத்து வந்து சரியான நேரங்களில் போகுதுன்ற அந்த இயற்கையின் வடிவத்திற்கு அது மாறப்படும். அப்ப அந்த நீங்க சொன்னது போன்று யுஎன்ஹெச்ஆரினுடைய இந்த அகதிகள் தஞ்ச கோரிக்கைகளினுடைய இடங்களிலிருந்து அவருடைய சொந்த நிலங்களுக்கு அனுப்புபவர்கள் இலங்கையில் அது என்னென்றால் இந்தியாவிலிருந்து சென்றவர்களை இலங்கையினுடைய விமான தளத்தில் இருந்து கைது செய்யப்பட்டே அவர்கள் இலங்கை புலனாய்வுத்துடன் கையளித்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் விசாரணையை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் நான் நினைக்கின்றேன் எங்களுடைய யாழ் மாவட்டத்திலும் வந்து இறங்கிய போது அங்கேயும் ஒருவர் கைது செய்யப்பட்டார், வயதானவர். அதையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அது ஏற்கனவே இங்கே பதிவாகப்பட்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபைகளில் இவர்களை திருப்பி அனுப்ப முடியாது என்று. அதுதான் சுவிட்சர்லாந்திலும் பலர் திருப்பி அனுப்புவதற்கு அவர்கள் கொடுத்த அந்த வாக்கு மூலங்களில் தெளிவில்லாததால் திருப்பி அனுப்ப வேண்டிய தேவைகள் இருந்தும் அவர்கள் திருப்பி அனுப்பாமல் வைத்திருக்கிறார்கள். அதற்கு இந்த வார வருடம் 2026 70ஆவது ஆண்டு இலங்கையினுடைய
நட்பு ரீதியான அதற்கு பிறகுதான் அவர்கள் அந்த முடிவை எடுத்து அனுப்புவார்கள் என்று அவர்களும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த விடயங்களை தொடர்ச்சியாக பேசியிருக்க வேண்டும். நீங்கள் சொன்னது போன்று இது யார் பேசினார்கள்? அந்த சகோதரர் அருஸ் அவர்கள் பேசியது ஊடகத்தில் அதுதானே இது. அதுதான் அரிசு அவர்கள் பேசியது. உண்மையிலேயே அது ஒரு மிக முக்கியமான விடயம்தான். அது நாங்களும் அதை ஏன் எடுத்துச் செல்லாமல் சென்றோம்? இவ்வளவு பிரச்சனையும் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் கொண்டு வரும் நாங்கள் அதை எங்கே தவற விட்டோம் என்றால் நமக்கு அவ்வளவு பிரஷர் இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபைகளில் எம்மை பிரஷர் ஆக்கியதே ஐக்கிய நாடுகள் சபைகளுடைய செயலாளர் நாயகம் அவர்களுடைய அந்த முன்னோட்டம் வந்தது உடன் நாங்கள் இதையெல்லாம் அதற்குள்ளே நின்றோம். நாங்கள் என்னென்று செய்யலாம் என்று ஓடுபடுத்தியிருந்தபடியால் நாங்கள் அதை அது ஒரு மிக தவறான விடயம். எங்களை போன்றவர்களை நாங்கள் இப்படியான விடயங்களை பேசாமல் இருக்கின்றோம் என்றால், சுட்டி காட்டுகின்றோம் என்றால் உண்மையிலே அவர்களுக்கும் மிக பெரும் நன்றிகளை சொல்ல வேண்டும். அந்த ஊடகங்களை நடத்துகின்றவர்களுக்கு இப்படியான விஷயங்களை பேச வேண்டும் என்பது அது ஒரு தெளிவுபட நாங்கள் எப்போதும் இருக்க வேண்டும். இதில் முக்கியமான விடயம் என்னென்றால் தரன், இந்த இனம் விடுதலையாக வேண்டும் என்றால் நாங்களும் உலக பரப்போடு சேர்ந்து ஒரு ஓட வேண்டிய தேவை இருக்கிறது தரன். அதோட ஒரு முக்கியமான விடயம் வந்து நீங்களும் சொல்லியிருந்தீங்க, இந்த வெளிநாட்டில இருந்து வந்தவர்கள் வந்து இந்த எங்கட அமைப்பின் ஊடா இல்லாமல் படம் அவர்களே அந்த அவற்றை பேர் மறந்து கனடாவிலிருந்து வந்த அந்த ஆய்வாளர் சொல்லியிருந்தார், இது வந்து படம் காட்டினோம், ரீல்ஸ் போடினோம், தாங்கள் வீடியோ எடுத்து ஷோ காட்டிட்டு போயிடும். இதெல்லாம் ஒரு வேலை திட்டம் எப்படி இருக்கணும், அவர்கள் ஐநாவில் எப்படி செய்யணும் என்ற விடயத்தை அதில் அவர் குறிப்பிட்டு அவற்றை கோபத்தை வெளிப்படுத்தி இருந்தார். இதைத்தான் நீங்கள் ஆரம்பத்திலேயே எங்களோட ஒரு இளமைக்கு முதல் போட்ட கருத்தரங்கிலேயே நீங்கள் சொல்லியிருந்தீங்களே என்ன. அப்போ மக்களுக்கு பெருசாக விளங்கி இருக்க. ஏன் கதிரன்னா கனடாவிலிருந்து வந்த பிள்ளைகளை பிள்ளைகளை இதன்றாரு இந்த ஒன்றும் வடிவாக வேலை செய்யணும் சொல்கிறாருன்னு பல பேருக்கு புரிஞ்சிருக்காது. அந்த ஆய்வாளரும் கதைக்கும் போது நீங்க சொன்ன கருத்து அவர்கள் மத்தியிலும் அது போய் சேர்ந்திருக்கின்றது தெரியுதன். இல்லை ஒன்றும் ஒரு அண்ணா இளைஞருக்கிறன்னா நீங்கள் கதைச்சு முடிஞ்சிட்டீங்களா உங்களோட கருத்து? அவர் குடும்ப டைமை நாங்கள் அதை பற்றி நீங்கள் கேட்ட கேள்வியை பற்றி இறையில நாங்கள் முடிவு செய்வோம். முடியக்குள்ள வந்தவருக்கு வாய்ப்பளிங்கோ. வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம். நான் இதை பப்ளிக்காக எதுவும் கதைக்க விரும்ப இல்லை. ஏன்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் பப்ளிக்காக கதைச்சு நிறைய எதுவும் வந்துட்டோம். அதை நாங்கள் இப்படியான தளங்களில் கதைக்காமல் நாங்கள் அதை நேரடியாக ஐக்கிய நாடுகள் சபைக்கு கொண்டு போயிட்டு சேர்த்துருவோம் அப்படின்றதுக்காக நான் உங்களோட நினைஞ்சிருக்கிறேன். நான் ஏற்கனவே போன கிழமை உங்களோட கதைச்சு நான் ஞாபகம் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் நாங்கள் ஒரு அமைப்புன்னு சொல்லி எல்லாரையும் தேடி ஆக்களை சேர்த்தா ஒரு அந்த அமைப்புகளுக்குள்ள வாரவர் இலங்கை அரசாங்கத்தோடு இணைஞ்சி அவையோட சுகபோகங்களுக்காக எங்களையும் தங்களோட சொந்த இனத்தையும் காட்டி கொடுக்குற அளவுக்கு இருக்கணும். யாரை நம்புறதுன்றது தெரியாமல் இருக்குது. அதால் நாங்களே ரகசியமாக இந்த நகர்வுகளை கொண்டு போகலாம் அப்படின்றதுக்காக நான் இதில் இருக்கிறோம். மற்றபடி வேறு எதுவும் இல்லைன்னா நான் இதையும் பப்ளிக்காக கதைக்கிறது இல்லை. அதை நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னால் இன்பாக்ஸில் நம்பர் போடுறேன், நாங்கள் பிறகு கதைக்க மாட்டேன். ஓகே. நாளைக்கு எனக்கு வெள்ள நிறையில இன்றைய மாதிரி தான் வருவேன். இன்றைக்கு எப்படி இந்த லைஃப் போட கூடிய அந்த அப்படி தான் வருவேன் நினைக்கிறேன். ஒரு 5 மணி கூட நான் வீட்டை வருவேன். 4-5 மணி கூட வீட்டை வேற இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு அப்புறம் கதிரண்ணா உங்களுக்கு நாளைக்கு நான் 4-5 மணி கூட வரும்போது உங்களுக்கு நேரம் இருக்குமாண்ணா? 5 மணி இருக்கும். 5 மணி பாப்போம். நீங்கள் வாங்க, நாங்கள் டைம் எடுத்துக்கொள்றது. நான் ஓகே. எவ்வளவுக்கு எங்களால் நாங்கள் எங்களுடைய இந்த அமைப்புகளை சரி செய்து விட முடியுமோ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்வோம். இப்போ நாங்கள் ஒரு குறிப்பிட்டவர்கள் நிற்பதை விட இன்னும் பலரோடு நாங்கள் இதை சென்று ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற போது அது வரும். ஏனென்றால் சகோதரருக்கு நான் ஒரு விடயம் சொல்றேன். இப்போ எங்களோட மக்களை நீங்கள் தெளிவுபடுத்தாமல் எங்களோட மக்களை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஏனென்றால் இப்போ உங்களுக்கு தெரிந்த விடயத்தை நீங்கள் மக்களோடு உரையாடுங்கள். இல்லையோ அது பகைவனால் அவர்கள் அதற்குள் சிக்கப்படுவார்கள். அந்த 17 ஆண்டுகள் நாங்கள் இன்று தொடர்ச்சியாக அப்படியே நிற்பது. எமக்கொண்டு ஒரு ஊடகம் கிடையாது, எமக்கொண்டு ஒரு இணையதளம் கிடையாது. அப்போ நாங்கள் எங்களோட மக்களை சரி செய்ய வேண்டிய ஒரு தேவையில் இருக்கிறோம். அதால் உங்களுக்கு முடிஞ்ச கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக பேசுறதுக்கு அது நீங்கள் உங்களோட ஒரு அமைப்புகள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கும். அதை மீறி நீங்கள் பேசிவிட முடியாது. ஆனால் உங்களுடைய அமைப்பு ரீதியாக நீங்கள் பேச முடியும், தெளிவுபடுத்த முடியும் மக்களுக்கு. அதை நீங்கள் உங்களுடைய அமைப்பு ஊடாக நீங்கள் எங்களுடைய தளங்களில் நீங்கள்
உங்களுக்கு முடிந்தால் உங்களுடைய தலைவர் பொதுச் செயலாளர் அப்படி என்று இருப்பீங்கள், அவர்களுடைய ஊடாக வந்து நீங்கள் தெளியப்படுத்துகின்ற போது உங்களுக்கு ஒரு வேலை திட்டம் கிடைக்கும். இப்போ உதாரணமாக நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், இப்போ செப்டம்பர் மாதம் வர வேண்டிய எங்களினுடைய இலங்கையில் இருக்கின்ற சாட்சியங்கள் இங்கே வராவிட்டிருக்கின்றார்கள். அப்போ என்னென்று நாங்கள் பார்க்கின்ற போது அவர்களுக்கு டிக்கெட் போடுவதற்கு யாரும் இல்லை அப்படி என்று பல காரணங்களை சொன்னார்கள். அப்போ அப்படியெல்லாம் இப்போ நீங்களும் மக்களை எடுக்க போகும்போது எங்களால் அதை முன்னுக்கே செய்து தர முடியும். அப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ நாங்கள் பலரிடமும் சொல்வது அதுதான், நீங்கள் உங்களுடைய பிரச்சனை எங்கள் மக்களிடம் கதைக்காமல் இங்கே எதுவும் சரி வரப் போறதில்லை. என்றால் எங்களுடைய மக்கள் இன்று அது ஒரு சுயநலமாக இருக்கிறது. இன்று 60வது கூட்டத்துடன் முடிவு பெற்றிருக்கிறது. ஈழத்தமிழர்களுடைய ஒரு உள்ளக பொறிமுறை வந்திருக்கிறது. தமிழர்களுடைய நிலைமை என்னென்று தெரியாது. ஆனால் இங்கே பிரான்சில் நாங்கள் இந்தியாவினுடைய பாடல்களை எடுத்து கொண்டாட போகின்றோம். பதிலே விளங்க வேண்டும் எங்களுக்கு என்னன்றது. இந்த வழிகளை எல்லாம் நீங்கள் பேச வேண்டும் என்றால் உங்களுடைய அமைப்பாக வந்து பேசுங்கள். இது ஒரு கண்டிப்பாக எல்லாம் தேவை. நீங்கள் உங்களுக்கு ஒரு ஊடகம் தேவை. இந்த ஊடகத்தின் ஊடாக நீங்கள் வர வேண்டும். யார் யாரை 2026 கொண்டு வந்து இங்கே பல வேலை திட்டங்களை 2 ஆண்டுகளுக்கு நாங்கள் எங்களை தயார்படுத்த முடியும். இந்த உலக பொறிமுறையினுடைய ஒரு 2 வருட தொனிப்பொருளை பார்த்தாலும் அதற்கு பிறகு நாங்கள் எங்களை பல வழிகளில் தயார்படுத்த முடியும். பார்ப்போம். நீங்கள் உங்கள் கேட்டுட்டு நீங்கள் அதை வெளிப்படுத்துங்கள் மக்களுக்கு. நிக்கிறீங்களா? ஓ, நான் நிற்கிறேன். எனக்கு கதைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓகே, நல்லது 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 நல்லது. நாளைக்கு நேரம் இருக்கும்போது வந்து நாங்கள் உங்களோட தொடர்பு கொள்றோம். கண்டிப்பா. ஓம் தரன். சரி தரன். அப்ப முக்கியமாக இன்றைக்கு எங்களுடைய மக்கள் நாங்கள் பேச வேண்டும், பேசுவதனூடாக அவர்கள் மாறுவார்கள் என்பதால் தான் நாங்களும் தொடர்ச்சியாக செய்கிறோம். எங்களுடைய நேரங்களையும் காலங்களும் இருக்கிறத நாங்கள் சரி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். இது எப்படி இந்த மாவீரர்களினுடைய இந்த கனவுகளை நாங்கள் நினைவாக்க போகிறோம். இவ்வளவுதான் இங்கே இருக்கின்ற பிரச்சனை. அது அதுக்கு எங்கே தோற்று நிற்கின்றோம், எங்கே இதற்கான சரியான பாதை இருக்கிறது, அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும். இந்த 3 துணைப்பொருளில் ஈழத்தமிழர்கள் இனி நாங்கள் சிந்திக்க வேண்டும். எதை சரி செய்ய போகின்றோம், எதை நாங்கள் அந்த பாதையை நாங்கள் உருவாக்கப் போகின்றோம் என்கின்ற விடயங்களை இன்று பல புத்திஜீவிகள் தொடர்ச்சியாக ஊடகங்களில் உரையாடி கொண்டிருக்கின்றார்கள். நாங்களும் இதை இன்று இந்த கருத்தரங்காக செய்ய வேண்டும் என்று தொடர்ச்சியாக நாங்களும் செய்து கொண்டிருக்கின்றோம். தரன், நல்ல விடயம். உங்களுடைய நேரங்களை ஒதுக்குவதற்கும் வருகை தந்தவர்களுக்கும் இதில் முக்கியமாக தரன், நீங்கள் சொன்ன இந்த குறிப்பிட்ட விடயம் இடையில் நீங்கள் பேசிய விடயம், நாங்கள் இதையெல்லாம் எப்படி சரி செய்ய போகின்றோம் என்றால் மீண்டும் அந்த ஒரு முற்றுப்புள்ளி தான் பெறப்போகிறது என்று பலர் என்னதான் நாங்கள் ஒரு 70 அமைப்பை சார்ந்தவர்கள் இந்த புலத்தில் நின்று கொண்டு ஏதோ ஒரு வகையில் ஒரு காயை நகர்த்த வேண்டும் என்று நினைத்தாலும் ஒரு அமைப்பு மிக திடமாக இருக்க வேண்டும். அது ஈழத்தமிழர்களுடைய அடையாளமாக இருக்க வேண்டும். என்ன நடக்கிறது ஈழத்தமிழர்களுக்கு என்பதை தொடர்ச்சியாக தெரியப்படுத்த வேண்டும். ஏனால் அதான் நான் சொல்லியிருப்பேன், எங்களுடைய மக்கள் எங்கே 2024 பொதுச்சபையினுடைய 79வது கூட்டத்தொடரில் நடந்த விடயங்களை மக்கள் மத்தியில் பேசி அதற்குரிய ஒரு துணைப்பொருளை நாங்கள் ஏற்படுத்தி தவறியதால் பல பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். இதையெல்லாம் ஒரு முக்கியமாக இந்த ஊடகங்கள் பரப்புகின்ற போது, மக்கள் மத்தியில் கொண்டு போகின்ற போது பல மாற்றங்களை செய்ய முடியும். அதுக்கு நாங்கள் தயாராக முடியும். அப்போ உடன் நாங்கள் சரி செய்ய வேண்டிய விடயங்களை இந்த 2 ஆண்டுகளுக்குள் நாங்கள் சரி செய்வோம். எந்தையான கருத்தரங்கு அதில் வந்து இப்போ வந்து எங்களோட அடுத்த இது வந்து ஒரு லேசம் வந்து தொட்டுட்டு முடிப்போமா? இந்தியாவில் வந்து இந்த விஜயின் கூட்டம் வந்து நடந்தது. அதில் வந்து மக்கள் கூட்டம் திரளா இதன் இருக்கணும். இது வந்து இயக்க வந்து நாங்கள் சொன்னோம், யாரெல்லாம் எங்களோட மாவீரன்ற புனிதத்தை தொட்டு வந்து அபகரிக்கிறார்களோ அவர்களை வந்து இயக்க வந்து கட்டாயம் தண்டிக்குமண்டு. நாங்கள் வந்து 7 வருஷமா வந்து 7 வருஷம் இல்லை 6 வருஷமா ஒரு நபரை வந்து அம்பலப்படுத்துகிற இவர் வந்து எங்களை மக்களை குழப்பிக்கொண்டு பொய் சொல்லிக்கொண்டு எங்களை வரலாற்றை மாற்றி கொண்டு இந்திய உளவுத்துறையால் திட்டமிட்டு இறக்கிவிடப்பட்ட நபர் தான் இவர் என்றதை வந்து நாங்கள் தெளிவாக 6 வருஷம் முதலே சொல்லியிருந்தோம். அதுதான் இந்த வருஷம் இந்த பொறியியல் ஆய்வாளர் அருசண்ணன் வந்து தெளிவாக சொல்லியிருந்தார். ஈழத்தமிழர் வந்து குழப்புறதுக்காண்டித்தான் இந்த கட்சியை வந்து இந்தியாவில் வந்து எங்களுக்காண்டி கதைக்கிறன்னு சொல்லி உருவாக்கப்பட்ட அந்த விடயத்தையும் வந்து வேஸ்டிலிருந்து அருசண்ணையும் வந்து தெரிவிச்சிருந்தார்.
இப்போ வந்து அவற்றை முகத்திர வந்து அவர் செய்த பாவம் எங்களோட ஈழத்தமிழற்ற சாபம் வந்து அவரை சும்மா விடாதுன்றதுக்கு ஒரு அறிகுறை தான் இப்ப தமிழ்நாட்டில் நடக்கிற புது வரவும் அதுக்கு பின்னால திரள்ற மக்களும் அவரை வந்து கிழிச்சு தொங்க விடுற அந்த மக்களில் இளைஞர்கள்ட அதுவும் இளம் பெண்கள கருத்துகள் அந்த தலைவரை வந்து கிழிச்சு தொங்க விடுற மாதிரி அவர்களுடைய கருத்து வருவதுன்றது வந்து இயற்கை வந்து ஒரு இந்த எங்களுக்கு வந்து வலி இல்லாட்டி எங்களுக்கான தைரியம் எங்களுக்கான கதைக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லாட்டி வந்து இயற்கையை வந்து ஏதோ ஒரு வகையில வந்து எங்களை ஏமாத்தியவர்களை வந்து அம்பலப்படுத்துகின்ற ஒரு இதை வந்து மன திருப்தி வந்து நாங்கள் அடைகிறோம். என்னன்னா இந்த இதுல வந்து இதை வந்து நாங்கள் வேறொரு நாள் வந்து அதை வந்து வடிவா வந்து இதை கதைப்போம். இப்ப இந்தியாவினுடைய அரசியல் நாங்கள் ஒரு நாள் அதை பற்றி பேசுவோம். இப்ப இந்தியாவினுடைய அரசியலை பொறுத்தளவில் இந்தியா எமக்கு எப்போதும் அது அவர்கள் சூனியம் வைப்பவர்கள் தான். அவர்களுக்கு தேவை அவர்களுடைய முதலீடு, இதுக்காக பயன்படுத்துவார்கள். எங்களுடைய காணி அதிகாரமோ போலீஸ் அதிகாரமோ இதர்களுக்கு அவர் வரமாட்டார்கள். இந்த போர்க்குற்றத்திற்கும் அவர்கள் வந்து ஐக்கிய நாடுகள் சபைகளினுடைய எந்த வாக்கெடுப்பிலும் அவர்கள் கலந்து கொள்ளவும் மாட்டார்கள். அதற்கு ஆதரவையும் தரமாட்டார்கள். இது நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ தமிழ்நாட்டினுடைய அரசியலும் அதனுடைய வடிவங்களும் வந்து எமக்கு எப்படி தேவைப்படுகிறது என்பது இங்கே முக்கியமாக இருக்கிறது. அந்த அதாவது தமிழ்நாட்டினுடைய பாராளுமன்றம் என்பது எமக்கு தேவை. அந்த பாராளுமன்றத்தை நாம் அலங்கரிக்க வேண்டும். ஈழத்தமிழர்கள் எப்படி அலங்கரிக்க வேண்டும் என்பதுதான் எமது ஒரு அறிவார்ந்த சமூகமாக எம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போ எமக்கு வழிகாட்டிய எங்களுடைய மாமனித தந்தை செல்வா அவர்களின் காலங்களில் இருந்து எங்களினுடைய மேதகு அவர்களினுடைய காலம் வரை இந்த இந்தியாவில் இருக்கின்ற எங்களுடைய தமிழ் மொழியை பேசுகின்ற தமிழ்நாட்டு மக்களினுடைய உறவை அவர்கள் எப்படி பயன்படுத்துகின்றார்கள் என்பதை இந்த 17 ஆண்டுகளும் வந்து எங்களுடைய அரசியல்வாதிகளும் எங்களுடைய இந்த கட்டமைப்புகளும் அதை தவறி நின்றார்கள். ஏனென்றால் ஒரு பொறிமுறை வருகின்ற போது அந்த பொறிமுறைகளை ஒரு நாட்டின் ஊடாகத்தான் நாங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். இப்ப கடந்த மாதங்களில் நடைபெற்ற விவரங்களுக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியிலும் கொண்டு வருவது என்னவென்றால் ஒரு நாட்டின் ஊடாக நாங்கள் இதையும் செய்ய வேண்டும். அப்ப அதான் சொல்லுகின்றோம், ஈழத்தமிழன் தன்னை பலமாக வெற்றிக்கொள்ள வேண்டும். எவ்வளவுக்கு இந்த போர் நடந்த காலங்களில் புலம்பெயர்ந்த தேசங்களில் இருந்த கட்டமைப்புகளும் ஈழத்தமிழனுடைய மனநிலைமையும் இருக்கின்றதோ அதை பகவன் உடைத்திருக்கின்றான். ஆனால் சரி செய்ய முடியும். இது வந்து இன்று வரை அது தொடர்ச்சியாக நடைபெறும் என்றில்லை. நாங்கள் எல்லோரும் விழிப்பாக இருந்தால் அதை சரி செய்ய முடியும். அப்ப அதே போன்றுதான் எங்களுக்கும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் வருகின்ற இந்த வருகை என்பதும் அது ஒரு மாறுபட்ட ஒரு இயற்கையின் வரவாக இருந்தாலும் அது எமக்கு எவ்வளவு சாதகமாக நாங்கள் பயன்படுத்த போகின்றோம். இதான் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப விஜய் அவர்கள் வரும்போதே எங்களுடைய இதே யாழ் மண்ணில் இருந்து அவரை அவமானப்படுத்தியதான பல காணொளிகளையும் வீடியோக்களையும் பல நகைச்சுவை சந்தர்ப்பங்களையும் போட்டிருப்பார்கள். ஆனால் ஈழத்தமிழனினுடைய ஒரு அங்கத்தின் ஒரு அரசியல் அங்கத்தின் அடையாளம் ஒரு வலு அந்த பாராளுமன்றம் என்ற தத்துவத்தை படித்த மாணவர்களும் கற்றுக்கொள்வது அல்ல, அவர்களுடைய பெற்றோர்களும் அவர்களுக்கு கற்றுக்கொள்வது. அவர்களுக்கு தேவை அவருடைய யூடியூப்புக்கு வருமானம் வேணும். இதையெல்லாம் தான் நாங்கள் சரி செய்ய நினைக்கின்றோம். இப்போ நாங்கள் ஏன் 17 ஆண்டுகளாக இந்த மாயையை துடைத்தறியுங்கள், தேங்கி நிற்கின்ற நீங்கள் இந்த நீரை உடைத்து விடுங்கள், ஓடட்டும் தமிழ்நாட்டில் என்று உதைத்தது இதற்காகத்தான், வேறு ஒன்றும் அல்ல. எமக்கு சீமான் மீதோ அல்லது யார் மீதோ எமக்கு எந்த வன்மமும் கிடையாது. எமக்கு எம் இனம் தேங்கி நிற்கிறது, எம் இனம் ஓடட்டும். அதோட என்ன வந்து நீங்கள் அதை குறிப்பா பார்த்துருந்தீங்கன்னா முதலாவது அவற்ற விஜயன் பேச்சு அந்த திருச்சியில நடந்த அந்த இதுல வந்து நாங்கள் பெண்கள் அந்த நீங்கள் வந்து நீங்கள் குறிப்பிட்ட அந்த விடயங்கள் வந்து அந்த அவற்றை இதுலயும் வந்து ஒழிச்சிருந்தது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த பரப்புரையில நாங்கள் முதல் கதைத்த அந்த வார்த்தை அவர்கள் அந்த பரப்புரையில பேசியிருப்பினோம். நாங்கள் விடயத்தை அப்படியே சொல்லியிருப்பினோம். கண்டிப்பா மற்றதுல வந்து போன முறை வந்து நாங்கள் அந்த எனக்கு நேரம் இல்லாததுல வந்து இந்த அமர்வு வந்து முடிக்க வேண்டி இருந்தது. அதுல வந்து ஐயா ஹாஸ்பிட்டல்ல இருந்து அது உங்களுக்கு அது விளங்கிச்சதுலேயே அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தார். அவர் எடுத்து கதைச்சிருந்தவர் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் மேல அழைச்சோடியே வந்திருந்தவர். ஹாஸ்பிட்டல்ல இருந்தார். அவர் எப்படி அவர்கிட்ட உடனே அப்படி என்று தெரியல. விளைச்சு விஞ்ஞானிகள் உங்களுக்கு தொடர்பு இருந்தா சிலவோட அவர்கிட்ட உடனடியே அப்படி என்று அறிஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு முடிஞ்ச நீங்க ஜெர்மனியில இருக்கிறபடியே அவர் வந்து இப்ப அல்ட்ராசைம் இல்ல ஹாஸ்பிட்டல் அவர் ஹாஸ்பிட்டல் இருந்தா நல்ல ஹாஸ்பிட்டல்லையா
ஹாஸ்பிட்டல் தான் இங்கே தொடர்பு கொண்டு வந்திருந்தவர் மேல. நான் பார்த்தேன் நான் அது உங்களோட வீடியோ. அதான் உடல்நலம் இந்த ஃபோன் அடிச்சு கேட்டு பார்த்துருக்கலாம் தரேன். எதுவும் இல்லை, என்னட்ட அவர்கிட்ட நம்பர் இல்லை. உதவிகள் தேவை என்றால் செய்திருக்கலாம். இல்லை, எனக்கு அவர் பக்கத்தில் தான் இருக்கு. நல்லது. நான் பார்க்குறேன் அது இந்த மாதிரி. நன்றி என்ன. அப்ப தரேன், இப்படித்தான் தரேன். எங்களை நாங்கள் எல்லா விதங்களிலும் நாங்கள் சரி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. எந்த யூத் இப்ப இனம் விடுதலை ஆகணும்னு சொன்னா நாங்கள் எல்லா பக்கமும் எங்களுடைய வேலை திட்டம் இருக்க வேணும். ஒரு பகுதிக்குள்ள போய் முடங்கிடக்கூடாது. ஒரு சிந்தனையும் வடிவம் மட்டும் எமக்குள் இருக்கக்கூடாது. பரந்துபட்ட எண்ணமாக இருக்க வேண்டும். அதை நான் உங்களுக்கு இப்பவும் நான் குறிப்பிட்டிருப்பேன் என்றால், இப்ப நவம்பர் மாதம் 10ஆம் தேதி இருக்கின்ற இந்த நிதி உதவி குழுக்கள் வந்து அவர்களுடைய இந்த செயல்பாடுகள் எல்லாம் ஒரு ஈழத்தமிழர் நாங்கள் ஒரு அமைப்பில் நாங்கள் நிற்கும் போது எங்களால் முடிந்த நிதி உதவியும் கூட இந்த சிறார்களுக்கு, இந்த காசாவில் நடக்கின்ற இந்த சிறார்களுக்கு எங்களால் செய்ய முடியும். ஒரு ஈழத்தமிழனாக நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டும். ஈழத்தமிழனுடைய ஒரு அடையாளம், ஒரு ஈழத்தமிழனுடைய ஒரு தலை மட்டும் வந்து நிதி உதயம்பாக்கு வந்து நாங்கள் எங்களோட சப்போர்ட்டை வந்து காட்டியிருக்கோம். இந்த ரோட்டில் வீதியில் இறங்கி வந்து இந்த இப்போ வந்து காசாக்கு நீதி கேட்டு பல அமைப்புகள், அரபு நாட்டு மக்கள் மட்டுமில்லை, இங்கத்த கட்சிகள் கூட, இடதுசாரி கட்சிகள் கூட வந்து அதுக்கு ஆதரவாக பல போராட்டங்கள் நடத்துது. ஆனால் எங்களோட அமைப்புகள் வந்து அதுக்கு பின்னால் நின்று நாங்களும் நிறைவு செய்ய நேரம் வந்துடுது. அது எங்கட மக்களும் வந்து பின்னுக்கு போய் நின்று தான் சப்போர்ட் பண்ணுங்க. இதே தான் வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம். பஞ்சாப் மக்கள் போராடும் போதும் வந்து எங்கட ஒரு அமைப்புகளும் வந்து திரும்பி பார்க்கலையே. இதுல வந்து நாங்கள் ஒன்றா நாங்கள் முந்தி 2009 முதலாம் நாங்கள் ஒன்றா செய்த முடியாம இல்லை. குர்திஸ் மக்கள் போராடினால் நாங்கள் அவைக்கு சப்போர்ட்டா நாங்கள் ரோட்டில் நின்று இதன் நாங்கள் ரோட்டில் நின்று அவர்களுக்கு சப்போர்ட்டா நின்று நாங்கள் என்ன அப்படி ஒரு ஒற்றுமை இருந்தது. அந்த ஒற்றுமை வந்து 2009 பிறகு ஏன் இல்லாம போட்டுது? ஏன் எங்களோட அமைப்புகள் வந்து இந்த வேலையை செய்யாமல் கடந்து போயினோம். இதைத்தான நாங்கள் வந்து டிசிசிக்கு கீழே வந்து இப்ப 4 வருஷத்துக்கு முதல் இங்க ஒரு எங்களோட சிட்டியில வந்து ஒரு போராட்டம், மனித சங்கிலி போராட்டம் நடத்தினாங்க. அதுலயும் வந்து குர்திஸ் பக்கத்துல வந்து எங்களுக்கு பக்கத்துல வந்து குர்திஸ் அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் வந்து எங்கள்கிட்ட என்னோட வந்து கதைச்சிச்சினம் வந்து அவையிட்ட காட்டை கொண்டு தந்துச்சினம். இப்படி தங்களோட போராட்டத்தை எங்களையும் வாங்க, தாங்களும் வந்து எங்களோட போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ண வந்து சொல்லிச்சினம். அதை வந்து அங்க நிகழ்ச்சி நடத்துறவர்களுக்கு சொல்லும் போது அவர்கள் அதை வந்து காதலியே பெருசா வாங்கி கொள்ளினேன். இப்ப இதைத்தான் நாங்க சொல்றோம் தரேன். இதெல்லாம் தான் நான் சரி செய்யணும். அதான் நான் சொல்றோம். நாங்கள் புலத்துல வந்து நாங்கள் உலக தமிழர்களை எங்களை பிரகடனப்படுத்தி கொண்டு நாங்கள் ஒரு பிரான்சினுடைய அமைப்பா அல்லது ஒரு ஜெர்மனியுடைய அமைப்பா நாங்கள் இருப்பதை விட ஒரு ஈழத்தமிழரினுடைய அடையாளம் என்றதை நாங்கள் புலத்துல பேண வேண்டியது இருக்கு. அது ஒரு அடையாளம் இருக்கணும், அது பலமே இருக்கணும். இருக்கிறவர்கள் தங்களோட அமைப்புகளை வச்சிருக்கட்டும், அது வேறொரு பதார்த்தம். ஆனா ஈழத்தமிழரினுடைய ஒரு அடையாளம் என்பது அது புலத்துல வந்து வலுவா இருக்கக்குள்ள உலக தேசம் வந்து நாங்கள் பயணிக்க முடியும், ஒரு போராட்டத்தை செய்ய முடியும். இதே அந்த 60வது அமர்வுல வந்து 9ஆம் தேதி செப்டம்பர் வந்து இலங்கை வந்து எப்படி இந்த காசாவினுடைய இதுக்கு கண்ணீரை வடிச்சுதுன்றதும் நாங்கள் பார்த்திருக்கோம். சொந்த மண்ணிலேயே செம்மணியில உடலங்களை தோண்டி எடுக்கின்ற போது அதுக்கு ஒரு அறிக்கை கொடுக்காத இந்த அரசாங்கம் அதை பேசின விடயங்களை எல்லாம் நாங்கள் பார்த்திருப்போம். அதை பற்றி தொடர்ச்சியாக கதைச்சிருப்போம். அப்ப இதையெல்லாம் நாங்கள் முறிகடிக்கணும் என்றால் நாங்கள் ஒரு தனி உரிமைக்கான ஒரு தனி அரசாங்கத்தில் ஒரு நிழலில் வாழ்ந்த சமூகம் எங்களை கட்டமைக்க தவறி இருக்கிறோம். உடன் கட்டமையுங்கள் என்று இன்று நாங்களும் நிறைவு செய்ய போகின்றோம். இதுவரை நேரம் உங்களுடைய ஒன்னொரு முக்கியமான விடயம்னா, பல பேருக்கு வந்து ஒரு விடயம் சுட்ட விடயம் வந்து அந்த படிப்பு 10ஆம் வகுப்போட அதுக்கு மேல படிக்கிறேன்னு சொல்லி இந்த அங்க பாராந்து போன ஒரு பைத்தியம் வந்து எல்லாரும் மீது வந்து ஒரு குற்றத்தை சொல்லி அந்த ஒரு தொழிலாளர் மீது அந்த குற்றத்தை சொல்லி இருந்துச்சு. அது வந்து பல பேருக்கு அதை இடிச்சிருந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து அவர்கள் மீது அது பிள்ளை இல்லையா பிள்ளை வந்து இலங்கை அரசாங்கத்தால வந்து அந்த போர் அந்த படிப்பு தமிழர் வந்து படிக்கக்கூடாது இதுலதான் அந்த போரே ஆரம்பிச்சது. எங்களோட இளைஞர்கள் வந்து போராட்டத்துக்கு இதண்டதை வந்து இந்த படிப்பு ரீதியில வந்து இலங்கை அரசாங்கம் டபுள் மடங்கு படிப்பு ரீதியில வந்து எங்களை தேய்ச்சி பெற்றத்தான் நாங்கள் வந்து சிங்களருக்கு சமணம் வந்து பல்லவர்களுக்கு நுழைய முடியும். இப்படியான அடக்குமுறையெல்லாம் இந்த போராட்டங்களே உருவாக்கிக்குது. அப்படி வந்து இங்க வெளிநாட்டுக்கு வந்தவர்கள் வந்து படிக்க இயலாதானே, வெளிநாட்டுக்கு அங்க வந்து உழைப்பு இங்க வந்து தங்களோட குடும்பத்தை காப்பாற்ற இங்க வந்து போராட்டம், இங்க அந்த வசதி இல்லையோ. இங்க முதல் வந்து மொழி படிக்கணும். மொழி படிச்சு போட்டு
உழைக்கணும், இந்த உழைக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், அப்படி என்று இருக்கும்போது எப்படி வந்து அவர்கள் படிக்க முடியும்? அது வந்து அவர்களுக்கு குவாலிட்டி இல்லாமல் அவர்கள் படிக்காமல் முடியல, அவருக்கு நேரம் இல்லை, அதுக்கான சந்தர்ப்பம் இல்லாதபடியத்தான் அவர்கள் படிக்க மாட்டார்களுடைய அதை வந்து ஒத்துமொத்த தமிழர்களையும் வந்து ஒரு இது வந்து அந்த என்ன அது தண்டை இனத்து மீதே காரி துப்புற எல்லாம் தெரிஞ்சும் வந்து தண்டை இனத்து மீதே ஒரு தடவை இப்படி காரி துப்புற இவர் எப்படிப்பட்ட ஒரு கேவலமான மனிதராக இவர் இருப்பார்? இதுல நீங்க கரண் முக்கியமா என்னண்டா இந்த இடத்துல நீங்கள் இதை பதிவு பண்ணுங்க என்றால் இதெல்லாம் ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்றால் தரன் இந்த 60வது கூட்டத்தொடர்பினுடைய வலுக்களை வந்து குறைக்க பண்ணணும். இது வந்து யாருக்குமே தெரியக்கூடாது. ஊடகங்கள்ல வந்து பாஸ்கரன் அவர்களினுடைய நிறுவனங்களை பற்றி கொண்டு வந்ததும் அதற்கு பிறகு இந்த நொடிவரை அர்ச்சுனா ஊடகங்கள்ல பேசி கொண்டிருக்கிற விடயங்களும் வந்து இதுதான். இதை மறைக்க வேணும். இதைத்தான் தமிழர்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நல்லதானே இந்த கருத்தரங்கம் வந்து பல பேருக்கு உணர்வுள்ள மக்களுக்கு வந்து அது உள்ளுக்குள்ள போய் அவர்கள செயற்பட வைக்குமான ஒரு நம்பிக்கை இருக்கு. நேற்றியான் இதுகள் வந்து எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குது. இது மேலும் இது வந்து உணர்வுள்ள மக்களுக்கு வந்து நாங்கள் அவர்களோட மனச்சாட்சியை வந்து நாங்கள் தொடர்ற மாதிரி தான் எங்களோட இந்த இந்திய கருத்தரங்கம் அமைஞ்சிருக்குது. நன்றி தரன். என்னுள் இருக்கின்ற விடயங்களை வந்து நான் இந்த அது உங்களுடைய சொந்த வாழ்க்கையில நாங்கள் இந்த மக்களோட நாங்கள் வரப்போறதில்ல. நீங்கள் மாவீரருக்குரிய கடமை செய்தீங்கன்னா எங்களை போன்றவர்கள் நாங்கள் இவ்வளவுக்கு மனதால வேதனைப்பட போறதும் அல்ல. உங்களுடைய கடமைகளை செய்யுங்கோ, எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள விரும்புகிறோம். நீங்கள் அந்த கடமைகளை செய்யாம ஒதுங்கி நிற்க விரும்புனீங்கள் என்று சொன்னால் அது உங்களினுடைய அடுத்த சந்ததியினுடைய அழிவின் அந்த ஒரு அத்தியாயத்திற்கு நீங்கள் எல்லாருமே காரணம். ஈழத்தமிழர்கள் என்று யாரெல்லாம் உயிரோடு வாழ்கின்றீர்களோ கருவறையில் இருக்கின்ற பிள்ளைகளின் சுதந்திரங்களை நீங்களே அளிக்கிறீர்கள் என்ற இன்றைய வார்த்தைகளோடும் எங்கள் திலிவண்ணா அவர்களின் இந்த நினைவுகளோடு திலிவண்ணா சொல்லுவது போன்று எங்களினுடைய இலட்சியத்தை நாங்களே தேடிச் செல்ல வேண்டும் என்ற எங்களுடைய அந்த மாமனிதரினுடைய அந்த வார்த்தையோடு இன்று நாங்கள் நிறைவுபடுகின்றோம். நன்றி. தரன் அவர்களுக்கும் நன்றி. மிக்க நன்றி அண்ணா. மீண்டும் ஒரு கருத்தரங்களை வந்து சந்திப்போம். நன்றி. இதுவரை கேட்டுக்கொண்ட அனைவருக்கும் கலந்து கொண்டவர்களுக்கும் மிக்க நன்றிகள்.